إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الصلاة على النبي والسلام على الرسول الشفيع الأبطحي والحبيب العربي. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله قال ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم قد كان لكم آية في فئتين التقتا فئة تقاتل في سبيل الله وأخرى قاتلة يرونهم مثليهم رأي العين والله يؤيد بنصره من يشاء إن في ذلك لعبرة لأولي الأبصار. وقال النبي صلى الله عليه وسلم أنا نبي الرحمة وأنا نبي الملحمة كما قال عليه الصلاة والسلام. பள்ளியுடைய மேன்மைமிக்க இமாம் சங்கீத நிர்வாக மக்களே வருகின்ற பெரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் பாக்கியமும் அருள் நிறைந்த புனிதமான இந்த ரமதானிலே அவனுடைய பேரருள் பொழியக்கூடிய புனிதமான இந்த நல்ல நாட்களில் மார்க்க ரீதியான சில விஷயங்களை பரிமாறிக் கொள்வதற்காக நாம் கொண்டு சேர்ந்திருக்கிறோம். இந்த கூட்டத்தை கபூல் செய்தவர்களே, வாழ்க்கையிலே வரலாறுகளை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும். வரலாறை தெரியாத சமுதாயம் வாழ்க்கையிலே அது தோல்வியுற்ற சமுதாயம். வரலாறுகள் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதார சுருதி. வாழ்விலே நிறைய படிப்பினைகளையும் நம்முடைய வாழ்வியல் செய்திகளையும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய உன்னதமான ஒன்று வரலாறு. வரலாறை மறந்த சமுதாயம் வாழ்க்கையில் வரலாறு படைக்க இயலாது. வரலாறுங்கிறது எவ்வளவு முக்கியமானது. சங்கையான பதிரீங்கள் தொடர்பான செய்திகளுக்கு முன்னாலே ஒரு சின்ன ஞாபகம். நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த நேரம் சஹாபாக்கள் எல்லாம் பதறி போய்விட்டார்கள். குடும்பத்தில் ஒரு பெரிய தலை போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இனிமே அந்த குடும்பம் அப்படித்தான் நினைக்கிற அளவுகளை இருக்கும். பெரிய தலை போயிடுச்சு, இது என்ன ஆகுமோ என்று நினைப்பார்கள் அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்கன்னா அந்த நிலை எப்படி இருக்கும்? இதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ கையில் தூக்கி யாராவது ரசூலுல்லாஹ் பார்த்தாயிட்டாங்கன்னு பேசினா விட்டு வைக்க மாட்டேன்ட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மயக்கப்பட்டு இருந்தவர்கள் தான், எழுந்திருக்க முடியாது. அவங்க வாய் பேச முடியாத அளவிற்கு ஒரு வார்த்தை வாயிலிருந்து வரமாட்டேங்குது, அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க. அலி ரலியல்லாஹு ஒவ்வொரு சஹாபிகளுடைய நிலையும் ஒவ்வொரு நிலை. வெளியிலே சென்றிருந்த செய்தனா சித்தியக்குல் அக்பர் வந்து பார்க்கிறார்கள். சந்தாசுடைய முகத்தை திறந்து அவங்களுடைய முகத்திலே ஒரு முத்தமிட்டு விட்டு யார சூழல்லாம் திவில் தகையும் அமைகின்றா எல்லா காலத்திலும் தாங்கள் மனமாகத்தான் இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு மக்களுக்கு பற்றிய ஒரு பிரசங்கம் செய்யும். இஸ்லாமிய வரலாற்றிலே சில பிரசங்கங்கள் என்பது இருக்கிறதே மறக்க இயலாது. வரலாற்றில் பெரிய மாற்றங்களை உண்டாக்கி, பெரும் மாற்றங்களை உண்டாக்கிய பிரச்சாரங்கள் என்று ஒரு 40 பிரசங்கத்தை எழுதுகிறார். அதிலே சித்தியக்குல் அக்பர் ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு வஃபாத்தினுடைய நேரத்தில் அவர்கள் பேசிய பேச்சு இருக்கிறதே, இந்த உம்மத்தை நிலை குலையாமல் தடுத்து வைத்த பேச்சு. இந்த உம்மத்து சருகி போய் விடாமல் இந்த உம்மத்தை சரியான பாதையிலே நிற்க வைத்த ஒரு உன்னதமான ஒரு முறை எதிர் சித்தியக்குல் அக்பருடைய. அவர் சொன்னாங்க, மன் கான யஅபுது முஹம்மதன், உலகத்தில் இதுவரை யாரெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்கி கொண்டிருந்தால் அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், வைன்ன முஹம்மதன் கத் மாத், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாயிட்டார். அல்லாஹ்வை உலகத்தில் யார் வணங்கினீர்களோ அல்லாஹ் தஆலா ஹய்யுல் லா யமூத், அவர் என்னைக்கும்
வஃபாத்தாப்பாங்க என்று சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு ஆயத்தை ஓதுனாங்க. உமா முஹம்மது இல்லா ரசூல் அது ஹலத்தின் கபலில் ரசூல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான ரசூல். அவர்களுக்கு முன்னாலும் நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். அஃபையும் மாதா குத்திலையின் கலபத்தும் அலா அகாமிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ நீங்கள் எல்லாம் புறமுதுகிட்டு காட்டி ஓடி விடுவீர்களா, உங்கள் ஈமானை இழந்து விடுவீர்களா என்பது போல ஒரு பிரசங்கத்தை ஒருதான் சொல்கிறார். இந்த ஆயத்தை இப்பதான் கேட்ட மாதிரி இருக்குது. ஆயத்து இறங்கியது எப்படின்னா ஹிஜ்ரி 3 உஹது யுத்தம் நடந்த நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க, கொல்லப்பட்டு விட்டார் என்பது போல ஒரு வதந்தி பரவுச்சு. அந்த நேரத்தில் இந்த ஆயத்து இறங்கிச்சு. அந்த ஆயத்தை அந்த வரலாற்றை எடுத்து சொல்லித்தான் அதற்கு செய்தனா சித்திகுல் அக்பர் அவர்கள் உம்மத்தை சாந்தப்படுத்தினார். பழைய அந்த வரலாறை எடுத்து சொல்லித்தான் அதற்கு செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மத்தை சாந்தப்படுத்தினார் என்பது சாதாரணமான உரை அல்ல. அந்த உரையிலே அவர்கள் அந்த பேச்சில் அவர்கள் சொன்ன வார்த்தைகளும் அவர்கள் சொன்ன உன்னதமான ஆற்றல் மிக்க அந்த சொற்களும் இந்த சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கியது. அதற்கு பிறகு இந்த உம்மத்தின் நிலை குறையாமல் இந்த தீனில் நிலைத்திருப்பதற்குண்டான ஒரு உன்னதமான வழிகாட்டுதலாக அது அமைந்தது. அதற்கு காரணம் முன்னால் நடந்த ஒரு வரலாற்றை அந்த ஆயத்தை எடுத்து மாதிரி வரலாறுகள் என்பது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். வரலாறை மறந்து விட்டோம்னு சொன்னா அரபு நாட்டில் பழைய கட்டடங்களை ஊரை இடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஆய்வாளர்கள் சொன்னாங்க, நீங்க பழமையான நகரம் சொல்றீங்களே அதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டாங்க. இதுக்கு ஆதாரம் என்ன? ஆதாரம்ங்கிறது பழைய வரலாறுகளை சுட்டி காட்டுவதற்கும் இது பழமையானது என்று சொல்வதற்கும் அப்படிப்பட்ட பழைய கட்டடங்கள் இருக்கணும், அதுபோல எழுத்துக்கள் இருக்க வேண்டும். பழமையான தொன்மையான இதையெல்லாம் ஏன் பாதுகாத்து வைக்கிறாங்க? அதுதான் வரலாற்று சான்று. கீழடிங்கிறது போய் இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி நான் அதை போய் சுற்றி பார்த்தேன். இவ்வளவு பழமையான ஒரு வரலாறு கொண்ட சமுதாயம் என்ற தமிழ் சமுதாயம் என்பதை அங்கே சொல்லி காட்டக்கூடிய ஏராளமான ஆதாரங்கள், ஏராளமான அதற்குண்டான சுவடுகள் எல்லாம் அங்கே இருக்கிறது அல்லவா? அதுதான் வரலாற்றை நிரூபிக்கும். அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திற்கு பின்னாலே அப்பாசியாக்களுடைய கலீஃபாக்களுடைய ஆட்சி நடந்தது. சின்ன வரலாறுக்காக சொல்கிறேன். அந்த அப்பாசியாக்களுடைய கலீஃபாவுடைய ஆட்சியை வந்தவர்களிலே அது தாயிமு பி அம்ரில்லாஹ்னு ஒரு மன்னர், ரொம்ப நீளமான மன்னர், மிக சிறந்த மன்னர். மக்களிடத்திலே நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதிலே ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு மன்னர். அவற்றை 2 யூதர்கள் ஒரு மனு கொடுக்கிறாங்க. நாங்கள் கைபர் யுத்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தோம். அதன் காரணத்தினால் கைபரிலே சில நிலங்களை நபிகள் நாயகம் எங்களுக்கு எழுதி தந்தார்கள். எங்களிடத்தில் ஜிஸ்யா வாங்கக்கூடாது. முஸ்லிம் கிட்ட ஜகாத் வரை வசூலிப்பாங்க, மற்றவர்கிட்ட ஜிஸ்யா வசூலிப்பார்கள். இப்ப எங்களை பொறுத்தவரையில ஜிஸ்யாவும் கூட வசூலிக்க கூடாது என்று நபிகள் நாயகம் அவர்கள் எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறார்கள் என்று தாயிமு பி அம்ரில்லாஹ்ங்கிற மன்னத்தை கொண்டு போய் ஒரு மனுவை கொடுத்தாங்க. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி கொடுத்துருக்கிறாங்கன்னா நம்ம அது விஷயத்தில் அலட்சியமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அன்றைய காலகட்டத்திலே வரலாற்றில் மிக தேர்ச்சி பெற்ற ஒருவராக இருந்த ஹதீப் அபூபக்கர் பக்தாதின்னு ஒரு பெரிய மனிதர், வரலாற்றிலே ரொம்ப துல்லியமான ஆதாரபூர்வமான வரலாற்றை எழுதியவர் ஹதீப் அபூபக்கர் பக்தாதி அவர்கள். 14 வருட காலம் மக்கமா நகரத்தில் இருந்து இந்த ஒரே நீயத்தில் யா அல்லாஹ் ஒரு ஆதாரபூர்வமான வரலாற்று நூலை நான் எழுத வேண்டும் என்ற நீயத்தில் ஜம்சமை குடித்தவர். அதனால அவங்க எழுதின நூல் ஹதீப் சொன்னாருன்னா அந்த செய்தி உண்மைதாங்கிற அளவுக்கு இந்த அவ்வளவு தெளிவான வரலாற்று ஆய்வாளர். அவருடைய காலம்ங்கிறதுனால அவற்றை கொடுத்து அனுப்புறாங்க. இப்படி மாதிரி கைபர் யுத்தத்தில் இவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவியா இருந்த காரணத்தினால சில நிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்து ஜிஸ்யா அவங்களுக்கு தர வேண்டாம் எழுதி கொடுத்துருக்கிறதா சொல்றாங்களே, இதை பத்தி நீங்க ஆய்வு செய்து எங்கிட்ட அறிக்கை சமர்ப்பீங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு மன்னர். அவர் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் சொன்னாரா, இது எல்லாம் போலி தஸ்தாவேஜ் மாதிரி ஒன்றும் உருப்படியானதா இல்லை, எல்லாம் எதுவும் போலின்னு சொன்னார். அதற்கு பிறகு அந்த யூதர்கள் விடவில்லை. அவங்க சொன்னாங்களா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதற்குண்டான ஆதாரம் இது மாத்திரமல்ல, 2 சஹாபாக்கள் எங்களுக்கு கையெழுத்து போட்டு தந்திருக்கிறார்கள் சாட்சிக்காக. சஅத் இப்னு முஆத், அபூ சுஃபியான், இந்த 2 பேரும் ரலியல்லாஹு அன்ஹுமா சாட்சி கையெழுத்து போட்டு தந்திருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே மன்னர் இன்னும் கொஞ்சம் என்னங்க நீங்க இப்படி ஆயிட்டீங்க, அதை ஒழுங்கா பாருங்க, அதை 2 சஹாபாக்கள் வேற சாட்சி போட்டிருக்காங்களாமே சொன்ன உடனே
கதீப் அபூ பக்ர் பக்தாதி அவர்கள் இது ஏன் போலியானது, இந்த தஸ்தாவேஜுகள் அனைத்தும் ஒழுங்கானது அல்ல என்பதற்குண்டான ஒவ்வொரு வரி வரியாக அதற்குண்டான பதிலை எழுதி கொண்டு போய் மன்னத்தை கொடுக்கிறார். அதில் அவர் ஒவ்வொன்றையும் எழுதும் பொழுது சொன்னால், ஹைபர் யுத்தம் நடந்தது ஹிஜ்ரி 7. ஹைபர் யுத்தம் நடந்தது ஹிஜ்ரி 7. இவங்க சொல்லக்கூடிய சாட்சியாக இருக்கக்கூடிய ஒருவர் சஅத் இப்னு முஆத் அவர்கள் வஃபாத்தானது ஹைபர் யுத்தத்துக்கு முன்னாலே வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்களும் எப்படி சாட்சியா போட முடியும்? இரண்டாவது அபூ சுஃபியான் அவர்கள் கையெழுத்து போட்டதாக சொல்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததே ஹிஜ்ரி 8 தான், ஹைபருக்கு பின்னால் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. எனவே இந்த ரெண்டு பேரும் சாட்சிங்கிறது இது போலிதாங்கிறத எடுத்து சொன்ன உடனே தான் வரலாற்றினுடைய உண்மை நிரூபிக்கப்பட்டதை நினைத்து மன்னர் மகிழ்ச்சி அடைந்தார், அவருக்கு தண்டனை கொடுத்தார் என்பதை பார்த்தோம். எனவே வரலாறுகள் என்பது முக்கியம், வரலாறுகள் என்பது சாதாரணமானது. அதிலேயும் குறிப்பாக பத்ருடைய வரலாறு என்பது மிக மிக உன்னதமானது. பத்ரை நாம் தெரிந்திருக்க வேண்டும். என்னங்க ஒரு யுத்தம், ஒரு சண்டை, அது போய் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நினைக்க கூடாது. பத்ரை குர்ஆன் சொல்லக்கூடிய விதம் அப்படி, பத்ரை பற்றி மார்க்கம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய அந்தஸ்து அப்படி, பத்ருடைய மேன்மையை நாம் விளங்கியிருக்க வேண்டும் என்பதை அவ்வளவு தெளிவாக நமக்கு இஸ்லாம் எடுத்து சொல்கிறது. அந்த நாளை அல்லாஹ் சொல்கிறான் யௌமுல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய நாள் அந்த பத்ருடைய நாட்கள். இது சத்தியம், இது அசத்தியம் என்பதை பிரித்து காட்டக்கூடிய நாள் பத்ருடைய நாள். அது மாதிரி பத்ர் ஏற்படுத்திய தாக்கம் இருக்கிறது சாதாரணமானது. ஒரு 4 மணி நேரம் நடந்த சண்டை அப்படின்னு நினைக்கிறோம், வருஷக்கணக்கில் சண்டை நடக்கிறாங்க, எப்போ முடியும்னே தெரியலையே. ட்ரம்புன்னும் 3 மாசம் ஓடுகிறாப்ல, இல்லை எவ்வளவு நாளானாலும் சரி உங்களை முடிச்சுட்டு தான் நாங்கள் உட்காரோன்னு ஈரான் சொல்றான். இப்படி ஒரு மாதிரி கணக்கில்லாமல் போயிட்டு இருக்கிற உலகத்தினுடைய சண்டைகளுக்கு மத்தியிலே இந்த சண்டை நடந்ததே, பத்ர் யுத்தம் நடந்ததே நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மொத்த கிட்டத்தட்ட 4 மணி நேரம் தான். ஒரு 4 மணி நேரத்தினுடைய சண்டை அது உண்டாக்கிய தாக்கம் என்பது சாதாரணமானது. அது உண்டாக்கிய தாக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கம் இன்னைக்கு இருக்குது. பத்ருடைய தாக்கம் இன்னைக்கு மாத்திரமல்ல, கியாமத் வரை, கியாமத் வரை பத்ருடைய தாக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கும். ரசூலுடைய ஒரு துஆவின் வாசகத்தில் அது வெளிப்படுகிறது. இந்த துஆ என்னன்னு சொல்றாங்க. அதனால பத்ர் என்பது சாதாரணமானதல்ல. பத்ர் ஏன் நடந்தது, பத்ர் வரலாறு தெரிஞ்சுக்கணும், ஏன் நடந்தது, பத்ரீன்களுடைய அந்தஸ்து என்ன, இந்த மார்க்கத்தில் அவர்களுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் கொடுத்த அந்தஸ்து என்ன, பத்ரின் வழியாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்ன, பல மணி நேரங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள். ஆனாலும் பத்ரை பற்றி சுருக்கமாக நாம் சில விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, ஹிஜ்ரி 2ஆம் வருடம், ஹிஜ்ரி 2ஆம் வருடம் பிறை 17 காலை சூரிய உதயத்திற்கு பின்னால் ஒரு துஹாவுடைய நேரத்துக்கு முன்னால வெள்ளிக்கிழமை அன்று 4 மணி நேரம் தான் பத்ருடைய யுத்தமே நடந்துச்சு. யுத்தம் நடந்தது 4 மணி நேரம் தான். அந்த 4 மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட எல்லா விஷயமும் முடிஞ்சிருச்சு. எல்லா விஷயம் இதிலே அந்த யுத்தம் அது ஏன் நடந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி விரும்பினாங்களா, சஹாபாக்கள் விரும்பினாங்களா, பொதுவாக நபிமார்கள் அமைதியத்தை விரும்புவாங்க. இஸ்லாமிய யுத்தம் எதுவுமே தற்காப்பு யுத்தமே தவிர நாடு பிடிப்பதற்கோ போய் சண்டையிடுவதற்கோ வளங்களை கொள்ளையடிப்பதற்கோ உள்ள யுத்தம் அல்ல இஸ்லாமிய யுத்தம். இஸ்லாமிய யுத்தங்கள் எதுவுமே அந்த நாட்டை போய் கொள்ளையடிக்கணுங்கிறது இல்லை, மார்க்கத்தை சொல்வதற்காக போயிருக்கிறார்களே தவிர நாட்டை கொள்ளையடிப்பதற்காக அல்ல, வளங்களை பறிப்பதற்காக அல்ல, அது வேறொன்று போய் அவங்கள்ட்ட சண்டை போடக்கூடிய ஒரு நிலையிலும் இல்லை. இஸ்லாமிய யுத்தங்கள் எல்லாம் தற்காப்பு யுத்தங்கள் தான். தங்களை எதிர்த்து வந்தவர்களை தற்காத்துக் கொள்வதற்காக நடந்த யுத்தங்கள் தான் இஸ்லாமிய யுத்தங்கள். நம்ம வரலாறுகள்ல அப்படித்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, தற்காப்பு யுத்தங்கள் தான். இதிலே எதிரிகளுடைய தொந்தரவுங்கிறது இருக்குது, உச்சகட்டமான தொந்தரவு. ஒரு ஆளை பிடிக்காட்டா, ஒரு சமூகத்தை பிடிக்காட்டா, ஒரு கூட்டத்தை பிடிக்காட்டா வாழ்க்கையில என்னென்ன செய்வாங்க, கேலி பண்ணுவாங்க. அதான் ஆரம்பிக்கும். ரசூலின் இல்லா கானு பிஹி யஸ்தஹ்சிஊன் குர்ஆன் சொல்லும். உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களையும் கேலி பண்ணியிருக்கிறாங்க, நல்லவர்களும் கேலி செய்யப்படுவார்கள். உலகத்தில் சாலிஹீன்கள் எல்லாம் மட்டமாக நினைக்கப்படுவாங்க, கேலி செய்யப்படுவாங்க, துன்யா தெரியாதவங்க, விவரம் தெரியாமல் அலைகிறானோ என்றெல்லாம் சொல்லப்படுவார். கேலி செய்தார்கள். அதிலிருந்து ஆரம்பித்து கொலை வரை அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான்,
அவங்க சூழ்ச்சி செய்தார்கள். உங்களை கொலை செய்வதற்கும், நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கும், சிறைபிடிப்பதற்கும் எல்லாம் திட்டமிட்டாங்க. என்ன அல்லாஹ் கடுமையான தொந்தரவு, கேலியில் ஆரம்பித்து உச்சகட்டமான நிலை. மக்காவுல ஹரமுல வந்து யாரும் அவங்க தனியா கூட சொல்ல முடியாது. எல்லாரும் இபாதத் செய்வதற்கு உலக நாடுகளில் இருந்தெல்லாம் வருவார்கள் அன்றைய காலகட்டத்தில் உம்ராவுக்கும் இபாதத்திற்கும். ஆனால் அங்க போய் கூட சொல்ல முடியாது. சஹாபாக்கள் அல்லாஹ் வந்து தொழுதுகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு அதுவும் கூட பொறுக்கல். முகமது அவர்களை இங்கே தொழுவதற்கு விடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தாங்க. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அரஐதல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா, அரஐதல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா. தொழுவதற்காக அல்லாஹ்வுடைய அடியார் அவர்கள் முற்பட்ட பொழுது அதை தடுத்ததை நீங்கள் காணவில்லையா? நல்லா கேட்கிறார். நாயகத்தையே தொழ அனுமதி இல்லாமல் தடுத்தார். எல்லாரும் உலக அளவுல வந்து இபாதத் செய்த அந்த இடத்திலே நாயகம் தொழுவதையும் கூட தடுத்தார். எல்லா நிலையிலேயும் அங்கிருந்து வெளியேற்றினார்கள். ஊர் விளக்கல் செய்து வைத்தார்கள். 3 வருட காலம் அன்னம் தண்ணீர் கொடுக்காமல் யாரும் எந்த பரிமாற்றம் செய்யக்கூடாது என்று ஊர் விளக்கல் செய்து வைத்திருந்தார்கள். ஹதிஜா நாயருடைய சொத்துக்கள் செலவழிந்ததெல்லாம் அதிலே தான். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உடன் பாதிக்கப்பட்டதும் அதிலே தான். அப்படி ஊர் விளக்கல் செய்து வைத்திருந்தார்கள். கடைசியா ஸல்லல்லாஹு இங்கிருந்து ஒரு குழுவை அவங்க அபிசீனாவுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. ஆனா அங்கேயும் போய் நிம்மதியா இருக்க விடல. இங்கிருந்து ஒரு கூட்டத்தை அனுப்புனாங்க. இவர்கள் எல்லாம் எங்க நாட்டில் அநியாயம் விட்டு இங்கு வந்து சாதாரணமா இருக்குன்னு பாக்குறாங்க, யாரை விட்டு வைக்க கூடாது என்று அந்த மன்னரிடத்திலே, நீதமான ஒரு மன்னர் நஜ்ஜாஷிங்கிறவரு அங்கே இருந்தார், அவரிடத்துல அனுப்பி ஸல்லல்லாஹு அங்க போங்க, அந்த மன்னர் நீதமான மன்னர் அடைக்கலம் கொடுப்பார்னு அனுப்பிச்சு வச்சாங்க. ஆனா அங்கிருந்து மக்காவாசிகளில் ஒரு கூட்டம் ஏராளமான பரிசு பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் இவர்கள் எங்க நாட்டில் குழப்பம் பண்ணவங்க என்று அவர்களுக்கு எதிராக சதி செய்தார். இப்படி நாட்டு கடைசியா இவங்க மதீனாவுக்கு போனாங்க. சஹாபாக்கள்லாம் ஹிஜ்ரத் நீண்ட வரலாறு, என்னென்ன தொல்லை கொடுத்தாங்கிறதெல்லாம் நமக்கு கேள்விப்பட்டிருக்கிற வரலாறு. மதீனாவுக்கு போனாலும் கூட மதீனாவுக்கு ஒழுங்கா போக விடல, மதீனாவை நிம்மதியா இருக்க விடல, ஒழுங்கா போறதுக்கு விடல, மதீனாவை நிம்மதியா இருக்க விடல. சுஹைப் ரூமி, ஏராளமான செய்திகள் வரலாறுகளில் இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒன்றை சொல்வதானால், சையதுனா சுஹைப் ரூமி சொல்லுங்க ரலியல்லாஹு அன்ஹு, சத்தமோடு சொல்லுங்க, பாக்கியமானவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அவங்களுக்கு புகழ்ந்து ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்றான். அதனால அவங்க திருநாமம் கேட்டா நம்மளும் சொல்லலாம். சையதுனா சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு போறதுக்காக ஹிஜ்ரத் செய்து புறப்படுறாங்க. புறப்பட்டா எதிரிகள் சூழ்ந்து கொண்டு நிறுத்தி விட்டார். சுஹைபே உங்களை விட மாட்டேன். அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன யாருன்னு தெரியும், நான் யாருன்னு தெரியும். முதலாவது, நான் அம்பு எறிவதிலே வல்லவன், என்கிட்ட நிறைய அம்பு இருக்கு, குறி தப்பாது. நான் அம்பு எறிந்தா குறி தப்பாது, அதனால நிறைய அம்பு வச்சிருக்கிறேன், உஷார். இல்ல ஒருவேளை அம்பெல்லாம் தீர்ந்துருச்சுனால என்கிட்ட வாள் இருக்குது, வாள் யுத்தத்திலே கூட என்னை எதிர்த்து நிற்க முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால 2வது கட்டம், இல்ல வாளும் முறிஞ்சிருச்சு உடஞ்சிருச்சு போயிடுச்சுன்னாலும் நான் அரபகம் கேட்ட பெரிய மல்யுத்த வீரன், என்கிட்ட நின்று யாரும் ஜெயிக்கவும் முடியாது, அதனால மரியாதையை ஒதுங்கிருங்கன்னு சொல்றாங்க சுஹைப் ரூமி. அவங்க மக்காவாசி அல்ல, ரோமாபுரியிலிருந்து இங்கே வந்தவர். அதனால என்ன வழியில என்ன விடுங்க, என்ன போக விடுங்க, இல்லைன்னா அதுக்கு பிறகு நீங்க தான் மாட்டிக்கிடுவீங்கன்னு சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க உங்களை தடுக்கிறதுடைய நோக்கம் அத்தைனாக்க சுழலூக்கா கசுர மாலுக்க இந்தனா, நீங்க இங்க வரும் பொழுது வறுமையா வந்தீங்க, ஒரு பொற்கொள்ளர் நீங்கள் வந்து நீங்க சம்பாதிச்சதெல்லாம் எங்க பணம், பெரிய பணக்காரராய் அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் இருந்து கொண்டு உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுக்கோ அல்லது இங்கே பத்திரமாக வைத்து விட்டு போவதற்கோ அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் உங்க நோக்கமா, உங்க நோக்க துட்டு தானாப்பா, இதுதான் நோக்கமான்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, என்னுடைய பணம் இந்த மக்காவில் எங்கெங்க இருக்கிறது, யாரிடத்தில் இருக்கிறது, எங்கே நான் வதிக்கிங்க, இந்த காலத்தையெல்லாம் கீழே என்ன செய்வாங்க, தோண்டி பதிக்க வைப்பாங்க இல்லையா, எல்லாம் எங்கெங்க இருக்குதுங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ கல்லு சபீரி என்ன என் வழியில விடுங்க, அது போல நீங்க எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. அங்க மதீனால சொன்னாங்க, ரபிஹ சுஹைப் ரூமி அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், லாபமிக்க ஒரு வியாபாரத்தை செய்து விட்டார்கள் பாராட்டினார். இப்படி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது இந்த வழி அந்த வழிங்கிறது இல்லை, பொருளாதார வழி, உடல் ரீதியான வழி, அவங்களுடைய குடும்ப ரீதியான தொந்தரவு, நடக்க முடியாத ஒரு பாதையில திட்டுவாங்க, ஊரை விட்டு கொலை செய்கிறாங்க, எக்கச்சக்கமான ஒரு
ஆனால் என்ன செய்தாலும் அவர்களை எதிர்த்து சண்டையிடக்கூடாதுங்கிறது அல்லாஹ்வுடைய உத்தரவு. 70 ஆயத்துங்க சபுரு 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 சபுரு, பொறுமையா தான் இருக்கணும், பொறுமையா தான் இருக்கணும், பொறுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு 70 ஆயத்துகள் 70 ஆயத்துகள் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பொறுமையை வலியுறுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு நிலை தான். கடைசியாக உச்சமாக இவர்கள் மதீனா வந்தும் கூட அங்கே வாழ்வதற்கேற்ற ஒரு நிலை அங்கே இருந்தும் கூட யாரையும் இவங்க விடல. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன மாதிரி வத்தல்லதீன கஃபரு லவ் தக்ஃபுரூன அன் அஸ்லிஹத்திக்கும் வ அம்தியத்திக்கும் ஃபயமீலூன அலைக்கும் மைலத்தம் வாஹிதா. கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்தீங்கன்னா உங்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்த்து விடுவதற்கு திட்டமிட்டார்கள். ஒட்டுமொத்தமா உங்களை அழித்து விட வேண்டும், இஸ்லாம் என்ற இந்த ஜோதியை உலகத்தில் எரிய விடாமல் அணைத்து விட வேண்டும் என்று திட்டமிட்டார் என்று குர்ஆன் சில உதாரணங்களை எல்லாம் சொல்லிட்டார். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இவங்க மதீனாவில் இருக்கும் பொழுது அவங்களை நிம்மதியா வாழ விடாத இந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்தார். உதின லில்லதீன யுகாதலூன பிஅன்னஹும் ஸுலிமு, அநீதி இழைக்கப்பட்டு விட்டார்கள், கொடுமை இழைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அவர்களை எதிர்த்து நீங்கள் யுத்தம் செய்வதற்கோ தற்காப்பு செய்து கொள்வதற்கோ உங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது என்று ஆயத்து வந்துருச்சு. இந்த ஆயத்து வந்தது ஹிஜ்ரி 2. கதை சொல்றதுனால உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல, ஆனா கவனிச்சுக்கிறேன். இஸ்லாம் இந்த உலகத்தில் வளர்ந்த ஒரு வரலாறு, சாதாரணமான வரலாறு அல்ல. உங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது காலமெல்லாம் அநீதி இழைக்கப்பட்ட காரணத்தினால். காலமெல்லாம் அநியாயம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், நம்ம வெற்றி பெற்றலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன் எனக்கு தோத்து போவான். இஸ்ரேல்ல எவ்வளவு மக்கள் இருக்கிறார்களோ எல்லோரும் பாதுகாப்பாக இருப்பதற்கு அவர்களுக்கு பதிலுக்கு புலிகள் இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய ஆயுதங்களும் உள்ள போய் தாக்க முடியாது, அதனால எங்களை ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். காலங்கள் மாறும், நம்மளை எந்த நாடும் தாக்க இயலாது என்று அரபகத்திலே தன்னுடைய தளங்களை எல்லாம் அமைத்து அங்கிருந்து பணத்தை உண்டாக்கிக்கிட்டு இருந்தான். யாராவது தாக்குனா அங்கிருந்து ஆயுதங்களை இவன் ஏவி விட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கு அடி விழுந்துருச்சு. அரபு நாட்டுக்காரன் பூரா ஈரான் அடிச்சுட்டு சொன்னா என்ன மன்னிச்சுக்கப்பா, நான் ஒண்ணு அடிக்கிறது என் நோக்கம் இல்லை, ஒண்ணு அடிக்கிறது இல்லை, பாத்திக்காரன் அங்க உட்கார்ந்து இருக்கிறான். அதனால அங்கிருந்து ஏதாவது ஆயுதத்தை கொண்டு என்ன தாக்குனா நான் ஒன்னை விட்டு வைக்க மாட்டேன், மன்னர் மாளிகையில அழிஞ்சு போயிடும், ஞாபகம் வச்சுக்கிறேன். அதனால ஒன்னை தாக்குறது நோக்கம் இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா. காலங்கள் மாறும். வளைகுடாவினுடைய மக்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த அரபகத்தினுடைய மக்கள் எல்லாம் ஆகா இவர்கள் இங்கே நமக்கு தளங்கள் அமைத்திருப்பது தன்னுடைய பொருளாதாரத்தை காப்பதற்கும் இஸ்ரேலை காப்பதற்கும் தானே தவிர நம்மளை காப்பாற்றுறதுக்கு மாதிரி தெரியலேன்னு மக்கள் விளங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காலங்கள் மாறத்தானே செய்யும். அது மாதிரி இவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் காலமெல்லாம் வெற்றி பெறலாம் என்று. அல்லாஹ் அனுமதி அளித்தான். உங்களுக்கு யுத்தத்திற்கு அனுமதின்னு சொன்னான். அனுமதி தற்காப்பு யுத்தத்திற்கு தடுத்துக் கொள்வதற்கு அனுமதி நல்லா ஆய்ந்திருக்கிறான். அதுக்கு பிறகு அப்பவும் கூட இவங்க யுத்தத்துக்கெல்லாம் போகல. மக்காவில் ஒரு பெருங்கூட்டம், அந்த அரபுகள் குறைச்சிகள் எல்லாம் கூடி மாறி எல்லாரும் அங்க போய் நிம்மதியா உட்கார்ந்து இருக்கிறான். என்ன பாடுபடுத்தணும், ஆனா இப்ப ராகத்தான் அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நிம்மதியா இருக்க விடக்கூடாது. என்ன செய்யணும், நாம எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் பணம் போட்டு சிரியாவிலே போய் ஒரு பெரிய வியாபாரத்தை செய்து அந்த லாபத்தை யாருக்கும் பங்கு கிடையாது, அந்த லாபத்துல யாருக்கும் பங்கு கிடையாது. அது கொண்டு வலிமையான ஆயுதங்களை வாங்கி இவர்களுக்கு எதிராக நாம் இவர்களை அழிப்பதற்கு இவர்களை வீழ்த்துவதற்கு அதை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி 50,000 பொற்காசுகளுக்கு மேல சேர்ந்துச்சான். 50,000 தங்க காசுகளுக்கு மேல சேர்ந்து அதை எல்லாம் எடுத்துட்டு அபூ சுஃபியான் மக்காவினுடைய பெருந்தலைவர்கள் ஒரு ஆள், அவருடைய தலைமையில வியாபாரத்துக்காக வேண்டி சிரியா போயிடும். இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா போனதற்கு பின்னாலே தங்களுடைய அரசியல் தன்மையை நிலைநிறுத்துவதற்காக பல காரியங்களும் முன்னெடுத்தாங்க. அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, அங்கே உள்ள குழுக்கள், யூத குழுக்கள் சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் ஒரு ஒப்பந்தம் பண்ணாங்க. உங்களை தாக்குவதற்கு யாராவது வந்தாங்கன்னா நாங்களும் சேர்ந்து உதவியா இருப்போம், எங்களை தாக்குறதுக்கு யாராவது வந்தா நீங்களும் சேர்ந்து உதவியா இருக்கணும், நாம ஒருவருக்கு ஒருவர் சகோதரராக வாழ்வோம் என்று ஏற்கனவே சுற்றி இருந்தவர்களோடு ஒப்பந்தம் செய்திருந்தார். அது எல்லாம் ஒரு அரசியல் தந்திரம், அது உன்னதமான ஒரு வாழ்வுக்குண்டான அடித்தளம். அந்த அரசியல் தளத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் ஏற்கனவே அமைச்சிருந்தாங்க. இன்னொரு காரியத்தையும் செய்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழுக்களை அமைத்து சுற்று வட்டாரங்களில் உளவு பார்ப்பதற்காக ஆட்களை வச்சிருந்தாங்க.
இதெல்லாம் அரசியல் தலைமைக்கு வருகின்ற நேரத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள். அதனால சுற்றுப்பகுதியில உள்ள நிலைமை என்ன என்று சுற்றி பார்த்து அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்வதற்கு உளவு குழுக்களை இவர் வைத்திருந்தார். இந்த உளவு குழுக்களிலே ஒன்றுதான் இவர்களுக்கு செய்தி சொன்னது. மக்காவிலிருந்து ஒரு பெரும் படை, மக்காவிலிருந்து ஒரு பெரிய வியாபார கூட்டம் ஷாமிலே போய் சிரியாவிலே சென்று வியாபாரம் சென்று விட்டு திரும்பி அதை கொண்டு நம்மை அழிப்பதற்கும் ஆயுதங்களும் தளவாடங்களும் வாங்கி வருவதற்காக வேண்டி அவர்கள் அங்கிருந்து வருகிறார்கள், பெரும் லாபத்தோடு வருகிறார் என்ற செய்தி ஸல்லல்லாஹு வந்து பார்த்துட்டு இந்த செய்தியை சொன்ன உடனே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படியானால் நம்மை எதிர்ப்பதற்கும் நம்மை அழிப்பதற்கும் திட்டமிட்டு வரக்கூடிய அவர்களை நாம் தடுப்போம். சண்டைக்கெல்லாம் போகல, பதில்கள் சண்டையெல்லாம் இல்லை ஆரம்பத்தில். அவர்களை நாம் தடுப்போம் என்பதற்காக ஒரு குழுவை கூட்டிக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே இந்த குழுக்கள் உளவாளிகள் இங்க பார்த்துட்டு போயிருக்கிறாங்கிறத தீர்க்க தரிசனம் நல்ல விசாலமான உள்ளம் கொண்ட எண்ணம் கொண்ட அபூ சுஃபியான் ரொம்ப ராஜதந்திரியம் அவர் விலகிக்கிட்டார். அவர் பார்த்தாருங்க ஒட்டக நடமாட்டம் தெரியுது, அந்த ஒட்டகத்தினுடைய சாணத்தை எல்லாம் பார்த்தாரு. எதையெல்லாம் வச்சு உளவாளிகள் உணவு எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது, எதை வேணாலும் வச்சு எடுப்பாங்க. உளவாளிகள் எதையெல்லாம் அடிப்படையா வச்சு உணவு எடுப்பான் அப்படின்னா ஆச்சரியம். ஒரு குற்றவாளி எதையாவது விட்டுட்டு தான் போவான்னு சொல்லுவாங்க உளவாளிகள். ஒரு குற்றம் செய்தவன் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு என்னத்தையும் எடுத்துட்டு போனாலும் அவனையும் அறியாம எதையாவது விட்டுட்டு தான் போயிருப்பான். அது மாதிரி இந்த உளவாளிகள் சென்றதை அபூ சுஃபியான் விளங்கி கொண்டார். அவர் அந்த ஒட்டகத்தினுடைய சாணத்தை எல்லாம் பார்த்தாராம். பார்த்துட்டு அவர் சொன்னாரா, இது அநேகமா மதீனாவுடைய ஒட்டகம் மாதிரி தெரியுதுன்றார். மதீனாவிலிருந்து சில பேர் குழுக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், அவர்கள் உளவாளிகளாக வந்திருக்கிறார்கள். அதனால இந்த செய்தியை மதீனாவுக்கு போயிட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு செய்தி வந்தது, நம்முடைய வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காக மதீனாவிலிருந்து ஒரு குழு ஒன்று புறப்பட்டு வருவதாகவும் செய்தி அவருக்கு வந்துருக்கு. இவரு உணவு வச்சிருப்பார் இல்லையா, உடனே என்ன செய்தாருன்னு அங்கிருந்து உடனடியாக லம்லம் என்பவரை கூலிக்கு ஏற்படுத்தி வைத்து இங்கிருந்து மக்காவுக்கு போய் செய்தி சொல்லு. நம்முடைய திரண்ட பொருளாதாரத்தை எல்லாம் அடிப்பதற்கும் நம்முடைய லாபத்தை அவர்கள் எடுப்பதற்கும் வியாபார சரக்குகளை மீட்டுவதற்கும் எடுத்துக்கொள்வதற்கும் ஒரு பெரிய சதியை முஹம்மது அவர்கள் இங்கே செய்திருக்கிறார்கள். அதனாலே நாம இதை காப்பாற்றுவதற்காக நீங்கள் இங்கே வாருங்கள் என்று அழைப்பு கொடுங்கள் இங்கிருந்து அங்க சொல்றதுக்காக வேண்டி அனுப்புறேன், சொல்வதற்கு அனுப்புறேன். இதுக்கிடையில இந்த பதிலுடைய முன்னோட்டமாய் யுத்தத்துக்கு அந்த அனுமதி கொடுத்தான். ஒண்ணு தற்காப்பு யுத்தத்திற்கு. பதிலுக்கு முன்னோட்டமா சில வரலாறுகள் நடந்தது. அதாவது மதீனாவுடைய தலைவர்களில் ஒருவர் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. சொல்லுங்க ரலியல்லாஹு இல்லைன்னா தூக்கத்துக்கு வந்துடும். வரலாறு சொல்லும்போது அப்படியே தலை கீழே போயிடும். அவன் போயிருக்கிறோம், ஃபேன் கிட்ட உட்காந்துருக்கிறோம், அதனால கொஞ்சம் வரலாறு சொல்ற மாதிரி இருக்கிறதுனால கவனங்க வச்சுக்காது. சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனால இருந்து உம்ராவுக்காக போயிருந்தாங்க. உம்ராவுக்குலாம் எல்லாரும் வருவாங்க அந்த காலகட்டத்திலேயும் கூட. உம்ராவுக்கு போயிருந்த நேரத்தில் பழைய கூட்டாளி உமையா, இன்னைக்கு இஸ்லாமிய எதிரி ஆயிட்டாம, ஆனால் பழைய கூட்டாளி. அதனால சாகிரல்லானும் மக்காவுக்கு போனா தன் பழைய கூட்டாளியை பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படித்தானே இருப்பாங்க. இடையில அது இது இருந்தாலும் கூட ஃப்ரெண்ட்ஸா தானே இருப்பாங்க. அங்கிருந்து உமையா மதீனாவுக்கு வந்தாலும் கூட சஅத் பின் முஆத் தங்குவாங்க. ரெண்டு பேரும் கொள்கையில மாறி இருந்தாலும் பொன்னாட்டி குடிக்கிற மாதிரி. அதனால இந்த ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, இங்க இருந்து அங்க போன அங்க வருவாங்க, இங்க இருந்து இங்க போன அங்க இருப்பாங்க. அப்படி உள்ள ஒரு நிலையில் சஅத் ரலியல்லாஹு மக்காவுக்கு போயிருந்தாங்க. போன உடனே சொன்னாங்க, உமையாட்ட உமையா நான் ஒரு தவாஃப் செய்யணும், நான் தவாஃப் செய்யணும். ஐயாப்பா ஆட்கள்லாம் இல்லாத நேரமா பார்த்து போவோம், அந்த நேரத்தை உனக்கு கூட்டு போறேன். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஈகோலா இருக்காது, சொந்தக்காரங்கிட்ட தான் ஈகோலா ஜாஸ்தியா இருக்கு. அதனால சரி பார்த்துக்கிறோம்னு சொல்லி நான் உன்னை கூட்டு போறேன்னு கூட்டு போனா அந்த நேரத்தை பார்த்து அபூஜஹல் வந்துட்டான். சரியான கோபம், எங்களை எதிர்த்து நீங்க எல்லாம் மதீனால போய் நிம்மதியா உட்கார்ந்துக்கிட்டு இங்க ராகத்தா தவாஃப் செய்து போயிடான்னு வந்திருக்கிறீங்களோ, எவ்வளவு திமிரு ஆணவம் உங்களுக்கு, எவ்வளவு தலக்கணம், அதெல்லாம் செய்ய முடியாது என்று சொன்ன உடனே அபூஜஹலை எதிர்த்து சஅத் பின் முஆத் பேசுறாங்க. ஏய் உஷார், அப்படிலாம் செய்ய முடியாது, பேச முடியாது. என்னை எதிர்த்த தடுத்தேன்னு சொன்னா இங்க இருந்து ஏதாவது கூட்டம் வியாபார கூட்டம் எங்களை கடந்து நீங்க சிரியாவுக்கு போகணும்.
ஒரு வயலை விட்டு வைக்க மாட்டான். அப்படின்னு அபூஜஹலை பார்த்து யார் சொல்றா சொல்லுங்க, சாதுன் மாதிரான்னு சொல்றான். சொன்ன உடனே உமையான் சொல்றான், இந்த அரபகத்தின் பெரும் தலைவர், மக்காவின் உன்னதமான அறிவாளி, எங்களுக்கெல்லாம் அவர் எதிர்த்தா நீ பேசுறப்பா, பேசாது பேசாது, நீ வாய் அடக்கல, இல்ல நீ வாய் அடக்கு, உன்னை குறித்து நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நீ கொல்லப்படுவாய், எங்களால் கொல்லப்படுவாய். இன்னும் அவன் பயப்பட ஆரம்பிச்சான். முகம்மதுடைய வாயிலிருந்து என்னைக்குமே உண்மைக்கு மாற்றமானது வரணுங்கிறத கொள்கை மாறி இருந்தாலும் தெரியும் உனக்கு. என்னையான்னு சொல்லி சொன்னான். ஆமா, எங்க வச்சு அதெல்லாம் தெரியாது, எங்களால் நீ கொல்லப்படுவாய், நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் வரவே மாட்டேன்ட்டான். இனிமே நீ எங்க இருந்தாலும் சரி அங்க நான் வரவே மாட்டேன்னு சொன்னான். இது ஒரு நிகழ்ச்சி மக்காவில் நடந்தது. இரண்டாவது இன்னொரு நிகழ்ச்சி, அப்பாஸ் ரலியல்லாஹுடைய சகோதரி ஹஜ்ரத் ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கனவு கண்டான். ஒரு கனவு கண்டான். என்ன கனவுன்னா, ஒரு ஆளு தன்னுடைய ஒட்டகத்திலே பதறிக்கொண்டு சட்டையெல்லாம் கிழித்துக் கொண்டு மூக்கை அப்படியே, அதாவது அரபுகிட்ட வந்து ரொம்ப பெரிய ஏதாவது சேதாரம் ஆபத்து உச்சகட்டமான ஆபத்து வந்துச்சுன்னா அவங்க செய்யற ஒரு செயல், மூக்கு என்ன செய்வாங்கன்னா அறுத்துருவாங்களாம். அது மாதிரி சட்டையெல்லாம் கிழிப்பாங்களாம். ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு இந்த ஒட்டகத்தையும் காயப்படுத்தி கொண்டு சத்தம் விடுவாங்க, சத்தம் உதவி உதவி சத்தம் விடுவாங்க. என்ன எதுன்னு எல்லாரும் பதறி வரும் பொழுது விஷயத்தை சொல்லுவாங்க. இந்த அரபுகள்கிட்ட வந்து ரொம்ப கொடுமையான ஏதாவது சம்பவம் நடந்தா இப்படி நடக்கிறது பழக்கம். இந்த ஆத்திகா, அப்பாஸ் ரலியல்லாஹுடைய சகோதரி அன்னை ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவுல இப்படி மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்தாங்க. ஒரு ஆள் மக்காவுக்குள்ள சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு மூக்க அறுத்துக்கிட்டு அவர் கோரமான காட்சி வந்து அங்கெங்கும் ஓடி சத்தமிடுகிறார், அடைக்கலம் கொடுங்கள், பாதுகாப்பு தாருங்கள், நமக்கு பெரிய ஆபத்து வருகிறது அப்படின்னு சொல்ற. அந்த நேரத்தில் அந்த பகுதியில மலையினுடைய பகுதியிலிருந்து ஒரு கல் வெடித்து சிதறுகிறது. கனவுல பார்க்கிறாங்க. அந்த கல் மக்காவுடைய ஒவ்வொரு வீட்டிலையும் போய் விழுது. நமக்கு ஏதோ பெரிய ஆபத்து வருதுங்கிறத, மக்காவாசிகளுக்கு ஏதோ பெரிய ஆபத்து வருதுங்கிறத ஆத்திகா ரலியல்லாஹு கனவோட அடங்கிக்கிட்டாங்க. இந்த கனவை தன்னுடைய சகோதரர் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீ யார்ட்டையும் சொல்லாத சாமி, இங்க சூழல் சரியில்லை, யார்ட்டையும் சொல்லாதுன்னா. ஆனா இந்த அப்பாஸ் ரலியல்லாஹுடைய நெருக்கமான ஆள் தான் உமையா, அவன்கிட்ட போய் இவரு சொல்லிட்டார். அப்பாஸ் ரலியல்லாஹு சரி ஃப்ரெண்டு தானே சொல்லி ஆத்திகா கனவு கண்டாங்கன்னு சொல்லிட்டான். அவன் என்ன செய்யிட்டான்னா பரத்திட்டான் செய்தியை, சொல்லக்கூடாதுன்னு சீக்கிரம் பரவும் செய்தி. அதனால செய்தி பரவி கடைசியில் அபூஜஹில்கிட்ட போயிடுச்சு. அபூஜஹில் ஒரு தடவை அப்பாஸ் ரலியல்லாஹு சந்திக்கிறான். இந்த நாட்கள்ல இந்த நாட்களுக்கு இடையில அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து அந்த நேரத்தில் அபூஜஹில் கேட்டானா. அபூஜஹில் அந்த நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அவன் கேட்கிறான், யா பனு அப்துல் முத்தலிப் மத்தா ஹதஸத் ஃபீக்கும் ஹாதிஹி நபிய்யா, அப்துல் முத்தலிபினுடைய குடும்பத்தாரே பொம்பளைங்கள்ல எப்ப நபி வந்தாங்கன்னு கேட்டான். இதுவரை பெண்கள் நபி வந்தது நம்ம வரலாற்றை கேள்விப்படலையே, ஆனா உங்கள பொம்பளை வேற நபியா வந்துட்டாங்களாமா அப்படியான்னு கேட்டான். என்னப்பா சொல்றேன்னு கேட்டான். இல்ல ஆத்திகா எனக்கு கனவு கண்டாங்களாமேன்னு கேட்டான். அவன் அப்படி ஒரு இது போட்டு குதிர் போட்டு கை எழுத்தான். ஆத்திகா இப்படி ஒரு கனவு கண்டாங்களாமே. ஆமா கனவு கண்டாங்க, செய்தி உண்மை, அதை என்ன செய்யணும்னு சொல்லி யார் சொன்னான்னு கேட்டா செய்தி பரவி இருக்கிறதுக்கு தொடங்கிட்டாங்க. இந்த கனவு வெளிப்பட்டு இவனிடத்தில் சொல்லப்பட்ட அந்த காலம் 3வது நாள். 3 நாளைக்கு முன்னால கனவு கண்டாங்க. அந்த 3 நாளைக்கு பிறகுதான் இப்படி ஒரு கேள்வியை அபூஜஹில் அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்கிறான். அப்படி கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே அபூ சுஃபியான் அவர்களால் அனுப்பப்பட்ட அந்த லம்லம், அவன் பேரு, அவன் வர்றான் பதறிக்கிட்டு. அவன் வருகிறான் சட்டையை கிழித்துக் கொண்டு, மூக்கை அறுத்துக் கொண்டு ஓடுகிறான் ஓடுகிறான் பல இடங்கள். அந்த இடத்தில் ஓடிக்கொண்டு பதறிக்கொண்டு அவன் சொல்கிறான், யா மாஷர குரைஷ், குரைஷிகளே, பெரும் அபாயம் பெரும் அபாயம், அம்வாலுக்கும் அபீ சுஃபியான், அபூ சுஃபியான் அவர்களோடு உள்ள அந்த உங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் முஹம்மது பி அஸ்ஹாபி, முஹம்மது அவர்களை தன்னுடைய தோழர்களோடு சேர்ந்து அதை அபகரிக்க முற்பட்டு விட்டார். எனவே நாம் எல்லாம் அதற்கு எதிராக ஒன்று சேர வேண்டும், அந்த ஆபத்தை பாதுகாக்க வேண்டும் சொல்லி அந்த
அந்த லம் அவன் பேர். அவன் சத்தம் போட்டான். அவன் கனவு கண்டதனுடைய உண்மை தன்மையை அபூஜைகளே அந்த நேரத்தில் சேர்த்து விளங்கினான். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தான். சொல்லி முடிக்க ரொம்ப நேரம் ஆகும். இன்னும் இந்த பதிலை தொடங்கல. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தான் அபூஜைகள் எதிர்பார்த்துட்டு இருந்தான். அதனால பெரிய எடுப்பெடுத்தான். அவன் சொன்னான், மக்காவிலுள்ள யாரும் எந்த தலைவரும் இந்த யுத்தத்திற்கு வராமல் இருக்கக்கூடாது, எல்லாரும் பெறப்படுது. வீட்டில் உள்ள பெருந்தலைகள் பூரா வரணும்னு சொல்லிட்டான். எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. 2 பேர் மட்டும் பின்வாங்கினான் தலைவர்கள்ல. ஒரு ஆள் நம்ம பாட்டிக்காரன் உமையா, ஏற்கனவே சுல்லா சொன்னாங்கன்னு சொல்லி சாதுபன் மகாது வந்து சொன்னாங்க இல்லையா, அவன் பார்த்தான், ஆஹா சாதுபன் மகாது சொன்னது நடந்துரும் போல் தெரியுது. ஏற்கனவே பஞ்சாயத்து சொல்லி வச்சிருந்தான். சாதுபன் மகாது எங்க எல்லாருமே எங்கேயும் போயிடாது இருக்கேன் அவன் வேற சொல்லி வச்சிருந்தான். அவர் முகமது சொன்னா சரியா தாங்க இருக்கும், அதனால நீங்க எங்கேயும் போயிடாதேன்னு சொல்லி ஓய்வு வேற சொல்லி வச்சிருந்தான். அதனால அவனும் அப்படி பின்னக்க ஆரம்பிச்சான். இன்னொரு ஆள் அபூலகம், அவன் முடியல, உடம்பு சரியில்லை அவனுக்கு. அதனால சொன்னா என்னால முடியல, நடக்க கூட முடியல, ஆனால் எனக்கு பகரமாக ஒருவரை நான் அனுப்புகிறேன். அதனை கூப்பிட்டா நல்ல வீரனான ஒருதனை, எப்பா உன்னுடைய கடன் உன்னுடைய குடும்ப பொறுப்பு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா எனக்கு பரமான்னு சொல்லி அனுப்பிச்சு. அதனால இந்த 2 பேரை தவிர மற்ற எல்லாம் பெறப்பட்டு பண்ணாங்க இல்லையா. உமையா வரலன்னு தெரிஞ்ச உடனே மக்காவில் உள்ள சில பேர் அவனை கேலி பேசுவதற்காக வேண்டி கொஞ்சம் சாம்பிராணி எடுத்து கொண்டு போய் அவ வீட்டு வாசல்ல வச்சுன்னா இந்த வீட்டில் உட்காந்து சாம்பிராணி போட்டுக்கிட்டே இரு, இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருன்னு சொல்லி அவனை கேலி பண்ணி பல காரியங்கள் செய்த உடனே அவனால் அதுக்கு பிறகு வீட்டில் இருக்க முடியாது. அவனும் பெறப்பட்டான். சுல்லாவுடைய வாக்கு எப்படி போய்யா, அதனால அவனும் பெறப்பட்டான். இங்கிருந்து பெறட்டு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி வந்துருச்சு, அவர்கள் மக்காவிலிருந்து பெரும்படை பெறப்பட்டு அவர்கள் அருகில் வந்து விட்டார்கள். இவங்க வந்து வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காக சென்ற அந்த கூட்டம் அவங்க ஒரு இடத்துல தங்கியிருக்கிறாங்க, ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அந்த நேரத்திலேயே மக்காவிலிருந்து பெரும்படை இங்கே எதிர்நோக்கி வந்து விட்டது என்று கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்ட உடனே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை பண்ணாங்க. அப்பனா சஹாபாக்கள்கிட்ட ஆலோசனை செய்யறாங்க. இப்படி மாதிரி நம்மை தாக்குவதற்காக பல 100 மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்திருக்கிறாங்க. பல 100 மைல்களுக்கு அப்பால் இருந்தல்லவா வந்திருக்கிறார்கள். அதனால ஒரு எதிர்நிலையிலே உள்ள படை தாக்குவதற்காக வந்துவிட்டால் அங்கிருந்து புறமுதுகிட்டு ஓடுவது என்பது ஒரு நபிக்கு அழகன். நேரடியாக போய் சண்டை போடக்கூடாது, சண்டைக்கு வந்தவனை கண்டு புரண்டு ஓடக்கூடாது. அது ஒரு நபிமார்களுக்கு அழகல்ல, இஸ்லாத்தில் அது அனுமதியும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ட்ட ஆலோசனை கேட்கிறாங்க. அஷீர்வாலை சொல்லுங்க, ஆலோசனை சொல்லுங்க. உடனே செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா முதல்ல அவங்க தான் எழுந்திருந்து சொன்னாங்க, நாயகமே நாம் என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கக்கூடாது, நாம் இவர்களை எதிர்த்து நிற்போம், இந்த நேரத்தில் அவர்களை எதிர்த்து நாம் யுத்தம் செய்வோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வீர தீரமாக அவர்கள் சொன்னாங்க. உமர்தான் சொல்ல வேண்டியது அவங்களும் சொன்னாங்க. அதற்கு மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் யோசனை சொன்னவர்களிலே இது எல்லாருமே மக்காவாசிகள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப 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 அஷீர் வாலைய என்ன செய்யலாம் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. திரும்ப திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த காரணத்தினாலே அதற்கு பிறகு என்ன செய்வது என்ற ஒரு நிலையிலே அந்த கூட்டத்திலே அதில் செய்தனா சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா ஒரு இளம் சிங்கம், ஏற்கனவே சொன்ன நல்லவா இந்த செய்தனா சஅத் இப்னு முஆத் அவங்க வரலாறு தனி வரலாறு, நம்ம தனியாக படிக்கணும். அவங்களுடைய வரலாறு மதீனா இஸ்லாம் ஆகுவதற்கு காரணமாக இருந்த 3 பெரும் ஆளுமைகளில் ஒருவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு சஹாபாக்கள். ஆட்கள் எப்படிப்பட்ட இந்த தீனுக்காக தங்களை கொடுத்தவர். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா. மதீனா முனவ்வரா இஸ்லாம் ஆகுவதற்கு உண்டான 3 மாணிக்கங்கள் இவர். ஒவ்வொருவருடைய தியாகம் உன்னதமான சாமிருல்லானுடைய வரலாறை நான் பல தடவை படித்திருக்கிறேன். ஆனால் ஒரு தடவை கூட நான் கண்ணீர் வடிக்காமல் படித்தது. அப்படி ஒரு உருக்கமான வரலாறு சாமிருல்லானுடைய வரலாறு. அப்படி 3 பேரிலே ஒருவர் செய்தவன் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா. அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களைத்தான் சுட்டிக்காட்டி கேட்பது போல் தெரிகிறது என்று சொன்னாங்க. கண்ணங்க துடிதுனா யா ரசூலல்லாஹ், எங்களத மனசுல வச்சு ஆலோசனை சொல்லுங்கன்னு கேட்கிற மாதிரி தெரியுது, உண்மையா நாயகமேட்டாங்க. அஜல் ஆம். ஏன்னு சொன்னா இந்த மதீனாவாசிகள் ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தாங்க. என்ன ஒப்பந்தம்?
மக்காவிலிருந்து நீங்கள் இங்கே வந்தால் உங்களுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுப்போம். யாரும் இங்கே வந்து தாக்குவதற்கு வந்தால் உங்களுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுப்போம் என்றுதான் சொல்லியிருந்தார்கள். தவிர வெளியில போய் சண்டை போடுறதுக்கு நாங்க வருவோம்னு ஒப்பந்தம் பண்ண, வெளியில போய் சண்டை போட வேண்டியது. அதனால அவங்களுடைய மனோநிலை என்ன, வருவாங்களா இல்லையா என்பது போல் அவர்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படும். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு அற்புதமான பிரசங்கம் செய்தார். வரலாற்றினுடைய வைர வரிகள் பெருமக்களே, இஸ்லாமிய வரலாற்றில் சில பிரசங்கங்கள் மறக்க இயலாது என்று நான் சொன்னேனே, மறக்க இயலாத வரலாற்றில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்திய பிரசங்கங்கள் என்று சொன்னதிலே செய்தனா சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அற்புதமான பிரசங்கத்தை, யா ரசூலல்லாஹ் ஆமன்னா பிக் வஸத்தக்னா, ஒரு நீண்ட பிரசங்கம் செய்தார். யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் ஈமான் கொண்டோம், உங்களை உண்மைப்படுத்தினோம், உங்களிடத்தில் நாங்கள் ஒப்பந்தம் செய்து தந்திருக்கிறோம், உங்களிடத்தில் நாங்கள் ஒப்பந்தம் செய்து தந்திருக்கிறோம். நாயகமே, உங்களின் வழியாக நாங்கள் நேர்வழியை பெற்றோம், நாங்கள் பெற்ற பாக்கியங்களை உண்டாய். என்ன வேண்டும் உங்களுக்கு? நீங்கள் எங்களிலிருந்து எதை நாடுகிறீர்களோ எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பொருளாதாரம் தேவையா, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பொருளாதாரத்தை எடுத்துக்கங்கன்னு சொல்றது அல்ல, நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருளாதாரம் தான், எடுக்காத எங்களுடைய பொருளாதாரத்தை விட எடுக்கக்கூடிய பொருளாதாரம் தான் எங்களுக்கு விருப்பமானது. நீங்கள் எடுக்கக்கூடிய, உங்களுக்கு நாங்கள் தரக்கூடிய அந்த பணம் தான் எங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய. எங்கள்கிட்ட நீங்க விட்டுறதை விட அதை எடுக்கிறது எங்களுக்கு நல்லது. என்ன வேண்டும் நாய், என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள், எங்களிலிருந்து ஒரு சின்ன மாற்றத்தையும் நீங்கள் காண மாட்டீர்கள். ஒரு நீண்ட பிரசங்கம். நான் அந்த பிரசங்கத்தை இன்னைக்கு காலையில் கூட அதற்கு படிச்சு பார்த்தேன். எவ்வளவு அற்புதமான பிரசங்கம், என்னென்ன வைர வரிகள், உன்னதமான வார்த்தைகள் சொன்னாங்க. நாயகமே, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நீங்கள் சொன்னதை நாங்கள் செய்வோம். கடலிலே போய் குதியுங்கள் என்று சொன்னாலும் கூட நாங்கள் குதிப்போம். ஒமா தகல்லப மின்னா அஹத், நீங்களில் யாரும் பின்வாங்க மாட்டோம் நாயகமே. அதை யுத்த களத்தில் நீங்கள் காண்பீர்கள் நாயகமே. யுத்தத்துக்கு போனீங்கன்னா அந்த யுத்த களத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் இருக்கிறோம் என்பதை நேரடியாக நீங்கள் காண்பீர்கள், வார்த்தைகளில் அல்லன்னு சொல்லி அற்புதமான ரசூலுடைய முகம் மலர ஆரம்பித்தது. அல்லாஹ் சில முகம் மலர்ந்ததை சஹாபிகள் கண்டார். பெறப்படுங்க, பெறப்படுங்க. அதுக்கு பிறகு ஏற்கனவே அங்க உளவாளிகள் பார்த்து வர சொல்லியிருந்தாங்க இல்லையா, அங்க எத்தனை பேர், நாம எத்தனை பேர்னு முதல்ல கேட்டாங்க. சல்லாஹ் கேட்டாங்க, இங்க எத்தனை பேர் இருக்கிறோம்னு கேட்டாங்க. 313 பேருன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் 3வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தில் இந்த ஆயத்தை சொல்லும். 3வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தில் இந்த செய்தி எல்லாம் சொல்றோம். இந்த ரெண்டு கூட்டத்தை பற்றி ஒரு செய்தி, அதுலேயும் நிறைய படிப்பினைகள் உள்ள ஒரு ஆயத்து. அதில் அல்லாஹ் என்ன சொல்றாங்கிறத சொன்னா நேரம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்படி அல்லாஹ் தஆலா அதை சொல்லலாம். 313 ரசூலுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா ஏற்கனவே ஒரு நபி அவர்களால் வழிநடத்தி செல்லப்பட்ட ஒரு சத்திய கூட்டம், அவர்கள் 313 பேர் இருந்தார்கள். ஜாலூத்தை எதிர்த்து, தாலூத் என்ற மன்னர், அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்ட ஒரு மன்னர், அந்த மன்னர் படை நடத்தி செல்லும் பொழுது அவர்களோடு சென்ற வெற்றிக்குரிய அந்த மனிதர்கள் 313 பேர். சல்லாசனா அதையும் நினைச்சு பார்த்தாங்க, சந்தோஷப்பட்டாங்க, மகிழ்ச்சிட்டாங்க. வாங்க போவட்டும். இங்க இருந்து போனாங்க, போயாச்சு. அதுக்கு பிறகு சண்டை ஆரம்பிச்சு, பயான் பிரச்சனை பண்ணி தான் நேரம் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு யுத்தம் ஆரம்பித்தது என்பது வரலாறு. அருமையான பெருமக்களே, யுத்தத்தில் யுத்தம் எப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்ற பல மணி நேரம் சொல்ல வேண்டிய விஷயம். யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய உதவி இருந்துச்சு. வலகத் நஸரக்குமுல்லாஹ் பி பத்ரின் வ அன்தும் அதில்லா, அல்லாஹ் சொல்றான். பத்ரில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். அல்லாஹ் உதவி செய்தான். என்னென்ன உதவி செய்தான் தெரியுமா? என்னென்ன உதவி தெரியுமா? சாதாரணமா உதவின்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அல்லாஹ்வுடைய உதவி எப்பவும் வித்தியாசமானது. வகையில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபியை பாதுகாத்தான். பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய பட்டாளம் என்ன பட்டாளம்னா சிலந்தி பூச்சி, அல்லாஹ்வுடைய பட்டாளம் என்ன பட்டாளம்னா புறா. சமாதானத்திற்கும் அமைதிக்கும் பெயர் பெற்றது. வீடுகள்லேயே ரொம்ப பலகீனமான வீடு, ஒரு கை வச்சா போதும் மொத்த சிலந்தியும் முடிஞ்சு, சிலந்தி கூட முடிஞ்சு. அதை கொண்டு அல்லாஹ் ஹிஸ்புல்லாங்கிற அல்லாஹ்வுடைய பட்டாளம், அதான் அல்லாஹ்வுடைய பட்டாளம்.
அது மாதிரி அல்லாஹ்வுடைய உதவின்னா நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் உதவின்னு, அது அல்லாஹ்வுடைய உதவி வித்தியாசமா இருக்கு. என்ன உதவி தெரியுமா? முதல்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்க எல்லாருக்கும் இது யஸீகுமுன் நுஆஸ், தூக்கத்தை தந்தோங்கிறான். போர்க்களத்தில் தூங்கினா வெற்றியாங்க. படைகளில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் சொல்லுவாங்க. படைகளில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் வார்த்தை. ஆனால் இந்த தூக்கம் இருக்கிறதே அவர்களுக்கு இது யஸீகுமுன் நுஆஸ், அமனத்தமின், எல்லா டென்ஷனையும் குறைச்சிருச்சு, உற்சாகத்தை உண்டாக்கிருச்சு. மனசுல வந்து எந்த விதமான ஒரு கலக்கமும் இல்லை, ஒரு தெளிவு. தூக்கத்துக்கு பின்னால் ஒரு தெளிவு வரும் இல்லையா? தூக்கத்துக்கு பின்னால நமக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது. நினைச்சு தூக்கம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தூக்கம் இல்லை. சில பேர் படுத்த உடனே தூங்கிடுவாங்க, சில பேர் செய்வாங்க மாத்திரையெல்லாம் போட்டாலும் தூக்கம் வராது. பல மாதிரி இருக்கு தூக்கம். அல்லாஹ் குர்ஆன்ல மின் ஆயாத்திஹி, தூக்கம்ங்கிறது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுங்கிறான். வானத்து அத்தாட்சி, பூமி அத்தாட்சின்னு சொன்ன மாதிரி தூக்கம் ஒரு அத்தாட்சிங்கிறான். சில பேர் தூங்குறதுக்கான எந்த சந்தர்ப்பமே இருக்காது, ஆனால் தூங்கிட்டு பஸ்ஸில் முன்னால் பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டே தூங்கிட்டு இருப்பாங்க. அப்பா படுத்து ராகத்தான் மெத்தையில படுத்தாலும் தூக்கம் வராத ஆளுங்களும் இருக்கிறான். தூக்கம்ங்கிறது அல்லாஹ்வுடைய உண்மையிலே அத்தாட்சி தான், அது ஒரு தனி விஷயம். அது மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு உதவி என்ன? முதல் உதவி என்ன தெரியுமா? தூக்கம். எல்லாரும் ராகத்தை தூங்குனாங்க. எந்த அளவுக்கு ஆண்டு அயர்ந்து தூங்கிட்டாங்கன்னா, சில பேருக்கு தூக்கத்தில் குளிப்பு கடமையாயிடுச்சான். தூக்கத்தினுடைய உச்சத்தில் அவங்களுக்கு குளிப்பு கூட கடமையாயிடுச்சு, அந்த அளவுக்கு தூங்கிட்டாங்க. ரொம்ப ஆழ்ந்த தூக்கம். அல்லாஹ் சொல்கிறான், இது யஸீகுமுன் நுஆஸ். முதலாவது அல்லாஹ்வுடைய உதவி பதில்ல தூக்கம். இரண்டாவது என்னன்னா ஒரு மழை. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்கிறான், وَيُنَزِّلُ عَلَيْكُم مِّنَ السَّمَاءِ مَاءً لِيُطَهِّرَكُم بِهِ وَيُذْهِبَ عَنكُم رِجْزَ الشَّيْطَانِ وَلِيَرْبِطَ عَلَى قُلُوبِكُمْ وَيُثَبِّتَ بِهِ الْأَقْدَامَ. அல்லாஹ் சொல்றான், மழை. அந்த மழை உண்டாக்கிய தாக்கம் இருக்கிறதே கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த மழை பெரிய ரஹ்மத்தான மழை. ஏன்னா இவங்க நின்றுகிட்டு இருந்த அந்த இடம் இருக்குதே, இல்லை அடர்த்தியான மணல் உள்ள இடம், கால் புதையும். கடற்கரை மணல்ல நடக்கிறதுக்கு எப்படி கால் புதை, அது மாதிரி உள்ள ஒரு இடத்துல இவங்க இருந்தாங்க. அவங்க சாதாரணமாக ஒரு கட்டாந்தரமாக உள்ள ஒரு இடத்துல அவங்க நிற்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் மழை பெஞ்ச உடனே இந்த பூமி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, இந்த மணல் மாதிரி இருந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, அங்கே போல சகதி ஆயிடுச்சு. அது மாதிரி தண்ணி போதுமான அளவுக்கு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தண்ணி செழிக்க செழிக்க தண்ணி, பல பேர் குளிப்பினுடைய கடமை அதை கொண்டு நிறைவேற்றினாங்கன்னா அந்த அளவுக்கு செழிப்பான தண்ணி. ஏற்கனவே தூக்கம் வந்துருச்சு, மழை ஒண்ணு ஒரு உற்சாகத்தை உண்டாக்கிடுச்சு. இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை உங்களுக்கு நிலைப்படுத்துவதற்காக, உங்களுக்கு வலிமை உண்டாக்குவதற்கு. இது இரண்டாவது உதவி. மூணாவது உதவி என்னன்னு சொன்னா அல்லாஹ் சொல்கிறான், கல்லீருக்கும் ஆயனுக்கும் கலீலா. அவங்கள பார்த்தா ரொம்ப கம்மியான ஆட்கள் மாதிரி தெரிஞ்சான் அல்லாஹ். அவங்க 1000 பேர் இருக்கிறான், இங்க 313 தான். இவங்க அவங்கள பார்த்தா ரொம்ப கம்மியான ஆட்கள் மாதிரி தெரிஞ்சான். ஒரு இடத்துல ஒரு 10 பேர் தொப்பி போட்டுட்டு போனாங்கன்னு வைங்க, பூவும் தெரியும். ஒரு 10 பேர் திரும்பி போட்டு வர மாதிரி தெரியும். அனுபவிச்சிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அதில் தான் சொல்றாரா, ஒரு 10 பேர் தொப்பி போட்டு வந்தாங்கன்னு வைங்க, திரும்பி படம் வர மாதிரி தெரியும். அது மாதிரி அவர்களுக்கு இந்த கூட்டத்தை பார்த்த உடனே ரொம்ப கம்மியான ஆட்கள் மாதிரி தெரிஞ்சிச்சு. இந்த குறைஷிகளை பார்த்த உடனே ரொம்ப கம்மியான கூட்டம் மாதிரி தெரிஞ்சிச்சு. இவங்களுக்கு அவங்கள பார்த்தா கம்மியா தெரிஞ்சான். அது ஏன்னு சொன்னா, ஓ இவ்வளவு தானா, இது ஒரு 10 நிமிஷத்துக்கு தாங்க மாட்டாங்க. இவங்க பார்வையில் அவங்க கம்மியா தெரிஞ்சாங்க. கம்மியா தெரிஞ்சதுன்னா நினைச்சாங்களா, ஊதுனா பறந்துடுவாங்க. இப்படி ஒரு இவ்வளவான என்ன செய்ய போறாங்களோ அப்படின்னு எதிரிகள் அவங்க கூட்டத்தை கம்மியா நினைச்சதுனால, கம்மியா எல்லாம் காட்டி கொடுத்ததுனால அவங்கள மட்டமா நினைச்சான். இவங்களை கம்மியா எல்லாம் முஸ்லிம்களுக்கு காட்டி கொடுத்ததுனால உள்ளத்துல ஒரு தைரியம் வந்து, உள்ளத்துல இவங்களுக்கு ஒரு தைரியம் ஏற்பட்டது. எல்லாவற்றை விட மேலாக அந்த யுத்தத்தில் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை பங்கேற்று, மலக்குமார் அல்லாஹ்வுடைய நேரடி உதவி. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செய்திருந்தாங்க. பத்ர் எப்படிப்பட்டது? மலக்குமாருடைய உதவி வந்தது. ஆயிரக்கணக்கான மலக்குமார் என்று பல எண்ணிக்கையிலே குர்ஆன் சொல்லுது. இங்க ஒரு மலக்கு போதும் மொத்தத்தை வீழ்த்திடலாம். 1000 பேர் எதுக்கு? ஒரு மலக்கு போதும்.
எல்லாத்தையும் ஒரு மலைக்கு தானே லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை அப்படியே ஊரை புரட்டி போட்டு அடிக்கிறதுக்கு ஒரு 2-3 பேர் தானே போனாங்க மலக்குமார்கள். இங்க 1000 பேர் இருக்கிறான், இங்க 1000 மலக்குகளா, இங்க இருக்கு இவ்வளவு பேரு என்றால் அல்லாஹ் தஆலா மலக்குமாருடைய அசலான சக்தியை கொண்டு கொடுக்கல. மலக்குமாருடைய அசலான சக்தியை கொண்டு கொடுக்கல. இந்த மனிதர்களுக்கு என்ன சக்தி அந்த சக்தியை பிரயோகப்படுறது. அப்படிதான் அந்த அளவுக்கு கொடுத்துருந்தான். அதனால இவங்கள மாதிரியே வந்திருந்தாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்ற அவருடைய குதிரையினுடைய கடிவாளத்தை பிடித்துக்கொண்டு குதிரையினுடைய கடிவாளத்தை பிடித்துக்கொண்டு லேசான மஞ்சள் நிறத்தில் தடைப்பாகை அணிந்து கொண்டு இதோ ஜிப்ரீல் வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமாருடைய உதவி. இதுவெல்லாம் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா பத்ரில் அவர்களுக்கு கொடுத்த உதவி சாதாரணமான உதவி. எல்லாவற்றை விட மேலான நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் கிடந்து யா ஹய்யு யா கய்யூம் யா ஹய்யு யா கய்யூம் யா ஹய்யு யா கய்யூம் என்று அழுதார். அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் முஸாபா, யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை நீ உலகத்தில் அழிச்சிட்டேன்னு சொன்னா வலன் துஅபத அபதா, அதற்கு பிறகு நீ உலகத்தில் வணங்கப்பட மாட்டாய். இவர்கள் இல்லாவிட்டால், நான் கூட நேற்று ஒரு செய்தியை சொன்னேன், இவர்கள் இல்லாவிட்டால் அப்படின்னு ஒரு தலைப்பெடுத்தா ஒவ்வொன்றும் இருக்குது. அதாவது உலகத்திலே அபு அலி சீனா அவர்கள் இல்லாவிட்டால் மருத்துவ உலகம் இன்றைய முன்னேற்றத்தை கண்டிருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த விஞ்ஞானி இல்லை என்று சொன்னால் இந்த அளவிற்கு விஞ்ஞான யுகம் முன்னேறி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இவர்கள் இல்லாவிட்டால் அப்படி ஒரு நிலையில் ரசூல் சொல்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த பத்ரீன்கள் அழிக்கப்பட்டால் உலகத்தில் இனிமேல் நீ வணங்கப்படும். எவ்வளவு பெரிய வார்த்தைங்க, எவ்வளவு பெரிய வார்த்தை. இன்னைக்கு நாம் எல்லாம் மூமின்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் யார் தாங்க? பத்ரீன்கள் தான். ரசூலுடைய வார்த்தை இப்படி. நாம் மாத்திரமல்ல, கியாமத் வரை ஈமானுடைய நிலை தொடர்வதற்குண்டான அடித்தளத்தை செய்து வைத்த பெருமக்கள் பத்ரீன்கள் சாதாரணமானவர்கள். பத்ரீன்களுடைய அந்தஸ்துங்கிறது சாதாரணமானது. மகத்தான வெற்றி கிடைச்சிச்சு. பதில மகத்தான வெற்றி சொன்ன 4 மணி நேரம் தான் மகத்தான வெற்றி. மக்காவினுடைய பெரும் தலைகள் எல்லாம் வீழ்த்தப்பட்டார். மக்காவினுடைய அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, வலீத் பின் முகீரா, உமையத் பின் கலப் எல்லாம். உமையத் பின் கலப் பிலால் தான் பார்த்தனும் ஓட ஆரம்பிச்சார். ஏன்னா பிலால் தான் அவனுடைய அடிமை. பிலால் தான் சுடுமணல்ல கிடத்தி மேல கற்களை தூக்கி வச்சு பாடுபடுத்துனா அவன் தான். பிலால் தான் பார்த்தனும் ஓட ஆரம்பிச்சான் உமையா. ஏற்கனவே சொல்லாத வேற சொல்லி விட்டுருந்தாங்களா, அதனால அவனுக்கு பீதியில இருந்தான். கடைசியில் அவனுக்கு கொல்லப்பட்டான் என்பது வரலாறு. கடுமையானவர்களே, மிக கடுமையான நிலையிலே நடந்த அந்த யுத்தத்திலே கிட்டத்தட்ட முஸ்லிம்களிலே 14 பேர் ஷஹீதான. 14 பேர். நான் அந்த பேரை சுருக்கமாக சொல்றேன். ஒவ்வொரு பேரை எல்லாம் சொல்றேன். பத்ருக்கு நீங்க இன்னைக்கு போனீங்கன்னா அந்த பேர்களை பத்ரில் எழுதி போட்டுருக்கிறாங்க. பதில் அன்னைக்கு போனீங்கன்னா பதிலில் உள்ள போறதுக்கு முன்னால பெரிய போர்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. அஸ்மா சுகதா பதில், பதிரிலே ஷஹீதான சுகதாக்களுடைய திருநாமம் என்று ஒரு இடத்துல போய் எழுதி வச்சிருக்கிறாங்க. கல்லால் இன்னைக்கு அழகா செதுக்கி எழுதி வச்சிருக்கிறாங்க. சையதுனா உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா துஷிமாலைன் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா ஆகில் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா மிஹ்ஜர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 6 பேரும் மக்காவாசிகள். இந்த 6 பேரும் மக்காவாசிகள். மீதி உண்டான 8 பேர் மதீனாவாசிகள். சஅத் பின் ஹைஸமா ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் முபஷிர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா முஅப்பித் ரலியல்லாஹு அன்ஹு. இதுல இந்த மதீனாவாசிகள்ல சின்ன பிள்ளைகளா இருந்தாங்கன்னா இந்த அவுஃப் முஅப்பித் எல்லாம் அபூஜைகளை வீழ்த்துறது இவங்க தான். அபூஜைகளை வீழ்த்துறது. கைர் பெருமக்களை, பதிலுடைய வரலாறு நீண்ட வரலாறு. பத்ரீன்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து உன்னதமானது. பத்ரீன்களுக்கு நாயகம் கொடுத்த அந்தஸ்து இருக்குது. யாராவது பத்ரீன்களுக்கு பேச முடியாது. அவங்க பத்ரீன் சொல்லிடுவாங்க, சஹாபாக்களே சொல்லிடுவாங்க. அவர் போய் பேசுறிய பத்ரீங்க அவருக்கு சொல்லுவாங்க. பத்ரீகளை பேச முடியாது. பத்ரீன்களை அடிக்க சம்மதிக்க மாட்டார்கள்.
அவர்கள் ஏதாவது தப்பும் குறையும் செய்திருந்தாலும் கூட அவர்களை தண்டிப்பதற்கு நபி அவர்கள் அனுமதித்ததில்லை. எந்த அளவுக்கு தெரியுமாங்க? உச்சகட்டமா ரசூல் சொன்னாங்க, யஅமலு மா ஷி'தும், வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்க எப்படி மாதிரி நினைக்கிறீங்களோ அப்படி மாதிரி வாழ்ந்துக்கங்கன்றாங்க. ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. யஅமலு மா ஷி'தும், நினைக்கிற மாதிரி நீங்க வாழ்ந்துக்கங்க, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் தண்டிக்க மாட்டான், கண்டிக்க மாட்டான். கதஃபரல்லாஹ், அல்லாஹ் உங்களை மன்னிச்சுட்டான். நமக்கு மட்டும் அப்படி ஒரு செய்தி சொல்லப்பட்டா சுப்ஹானல்லாஹ், நடக்கிறதே வேற. யஅமலு மா ஷி'தும், பத்ரீன்களை பார்த்து ரசூல் சொன்னாங்க, அந்த பத்ரீன்களுடைய வசீலாவினால் இந்த உம்மத்து பெற்றிருக்கக்கூடிய பாக்கியங்கள் நிறைய. ஆன்மீக பெருமக்கள் சொல்வார்கள், பத்ரீன்களுடைய திருநாமத்தை ஒருவர் ஓதி அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்டால் கூட அதன் காரணத்தினால் ஒரு மனிதர் நேமமாக அதை செய்தால் அவருக்கு விலாயத்து கொடுக்கப்படும் என்று சொல்லப்படும். அந்த அளவுக்கு பத்ரீன்களுடைய அந்தஸ்து மேன்மையானது. உன்னதமான பத்ர், உலகத்தில் எத்தனையோ யுத்தங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் குறைந்த அளவிலே நடந்த இந்த யுத்தம், குறைந்த அளவு நேரம் நடந்த இந்த யுத்தம் உலகத்தில் இஸ்லாமிய மறுமலர்ச்சியை உண்டாக்கியது. ஈமானுடைய வலிமையை உலகத்தில் உணர்த்தி காட்டியது. ஸல்லல்லாஹு அற்புதமான தலைமை, கட்டுப்பாடுள்ள கண்ணியமான சஹாபாக்களுடைய உன்னதமான அவர்களுடைய நிலைப்பாடு, எல்லாவற்றையும் விட மேலாம் அல்லாஹ்வுடைய பேருதல், அதுதான் பத்ருடைய சாரம் என்பது சந்தேகம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ரீன்களுடைய அந்தஸ்தை எல்லாம் மென்மேலும் உயர்வாக்கி அருள்வான். அந்த உத்தமவர்களோடு, அந்த நல்லவர்களோடு, அந்த பாக்கியவான்களோடு சுவனத்தில் நாம் ஒன்றித்திருக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவான். அவர்களுடைய பொருட்டினால் அல்லாஹ் தஆலா நமக்கு சிறந்த துன்யாவையும் சிறந்த தீனையும் சிறந்த ஆகிரத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி அருள்வான். ஆமீன் ஆமீன் என்று துஆ செய்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி சல்லியக்கூடியவர்களே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுஆஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதஹு வ ஃபன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ ஷஃபீஇனா மௌலானா முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம யா அவ்வலல் அவலீன் வ யா ஆখিরাল ஆখিரீன் வ யா தல் குவத்தில் மதீன் வ யா ராஹிமல் மசாகீன் வ யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம இன்னா அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா நூரில் அன்வார் வ சிர்ரில் அஸ்ரார் வ ரியாத்தில் அக்யார் வ மிஃதாஹி பாபில் யஸார் சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி அல்-அத்ஹார் வ அஸ்ஹாபிஹி அல்-அக்யார் வ நிஅமில்லாஹி வ இக்பாலிஹி. اللهم أنت الأول فليس قبلك شيء، وأنت الآخر فليس بعدك شيء، وأنت الظاهر فليس فوقك شيء، وأنت الباطن فليس دونك شيء، ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. கருணையின் இரக்கமுள்ள ரஹ்மானே, உனக்கு எல்லா புகழும் யா அல்லாஹ், உனக்கு எல்லா இஸ்ஸத்தும் யா அல்லாஹ், உனக்கு எல்லா மேன்மைகளும் சொந்தம் யா அல்லாஹ், உனக்கு எல்லா இபாதத்தும் சொந்தம் யா அல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு வேறு ரப்பில்லை, அல்லாத நாங்கள் யாரையும் வணங்கவில்லை. அல்லாஹ்வே, அல்லாத எங்களுக்கு வேறு ரட்சகன் இல்லை. எங்களை படைத்த ரஹ்மானே, கோடிக்கணக்கான எண்ணிறடங்காத ஜீவராசிகளை படைத்து பரிபாலித்து ரட்சிக்கக்கூடிய வேறு அருளாளனான அல்லாஹ்வே, அந்த மகத்தான கருணை ஆதரவு வைத்தவர்களாக, அந்த மேலான பேரருடைய ஆதரவு வைத்தவர்களாக, புனிதமான இந்த நல்ல நாளிலே, நல்ல நேரத்திலே, அருள் நிறைந்த இடத்திலே, உங்களுடைய தர்பாரிலே அல்லாஹ்வே நாங்கள் கையேந்துகிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் ரப்பே நீ கைராக்கி அருள்வாயா. வாழ்க்கையில் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்டு எல்லா விதமான பாவங்களையும் குற்றங்குறைகளையும் இரக்கமுள்ள ரப்பே நீ மன்னி தருள்வாயா. அடியார்கள் மீது கருணை உள்ள ரப்பே நீ மன்னி தருள்வாயா. அல்லாஹ்வே, எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து எங்களை நீ பரிசுத்தப்படுத்தி அருள்வாயா. யா அல்லாஹ், உன்னுடைய அளவிடையலாத நியமத்துகளை வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்துக் கொண்டு பல நேரங்களில் உன்னுடைய கட்டளைகளை நாங்கள் மீறி இருக்கிறோம் யா அல்லாஹ். நீ செய்யக்கூடாது என்று சொன்ன பல பாவங்களை வாழ்க்கையில் செய்துவிட்டோம் யா அல்லாஹ். உனக்கு பொருத்தமான இபாதத்துகளை கவனம் இல்லாமல், ஈடுபாடு இல்லாமல், இஹ்லாஸ் இல்லாமல் பொதுவோக்காக நாங்கள் செய்துவிட்டோம் யா அல்லாஹ். உனது கருணையினால் நீ எங்களை மன்னி தருள்வாயா. எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயா, எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயா. எங்கள் மீது உன்னுடைய கருணையை ரப்பே நீ அறிந்தருள்வாயா. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னி தருள்வாயா. எங்களை இன்றெடுத்த அருமை பெற்றோருடைய பாவங்களை மன்னி தருள்வாயா. நாங்கள் அறியாத சிறுபிராயத்தில் எங்கள் உயிரோடு காப்பாடுவார்கள். எங்களுடைய பெற்றோர்களுக்கு இது உலகத்தில்
தருவாயா. எங்களுடைய மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. வந்திருக்கக்கூடிய பெண்களின் கணவன்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயா. எங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயா. எங்கள் உறவினர்களுடைய பாவங்களை ரப்பே நீ மன்னித்து தருவாயா. ரப்பல் ஆலமீனே, நாங்கள் யாரை நேசிக்கிறோமோ, எங்களை யார் நேசிக்கிறார்களோ எல்லோருடைய பாவங்களை ரப்பே நீ மன்னித்து தருவாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், உலகத்தில் யார் யார் எங்களிடத்தில் என்னென்ன காரியங்களை குறித்து வாசிக்க சொன்னார்களோ எல்லோருடைய காரியங்களை ரப்பே நீ செய்தாய். எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா. நாங்கள் செய்யும் இந்த அமலை உங்களுடைய திருப்திக்காக செய்யக்கூடிய இஹ்லாஸான முறையில் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே. முகஸ்துதிக்காக எங்களை அவர்களை ஆக்கிவிடாதே. அல்லாஹ் பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக எங்களை அவரை ஆக்கிவிடாதே. அற்பமான துன்யாவுடைய நோக்கங்களுக்காக எங்களை அவரை ஆக்கிவிடாதே. தந்தை எல்லாவற்றையும் விட எங்களுடைய பொருத்தம்தான் எங்களுடைய நோக்கம். வருமான தினம்தான் திருப்பவர். அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் எல்லாவற்றை விட பெரிது என்ற அருள்முறையிலே நீ சொன்னாயா. உன்னுடைய பொருத்தம் தான் எங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் யா அல்லாஹ். உன்னுடைய அன்புதான் எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் யா அல்லாஹ். உன்னுடைய நேசத்தை நீ எங்களுக்கு தந்தருள்வாயா. மீது எங்களுக்கு மஹப்பத்தை ஏற்படுத்தி தருவாயா. நீ தந்த நியமத்துகளை எல்லாம் நினைத்து உனக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய ஷாக்கிரீன்களை தம்பே நீங்களை ஆக்கி தருவாயா. தம்பே எங்களை நன்றி விட்டவர்களாக ஆக்கிவிடாதே. தம்பே நீ எங்களை நன்றி விட்டவர்களாக ஆக்கிவிடாதே. நீ தந்த நியமத்தினுடைய கடத்தை புரியக்கூடிய நசீவை தருவாயா. தம்பே உன்னை பயந்தும் நாங்கள் இறையச்சத்தோடும் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் தவறுகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயா. மீது கொண்ட அன்பினால் நேசத்தினால் உனக்கு பொருத்தமான அமல்களை நாங்கள் இன்பத்தோடு செய்வதற்கு நசீவை தருவாயா. ரப்பே எங்களுக்கு வலிமையான ஈமானை தருவாயா. ஈமானை ரப்பே நீ பலப்படுத்துவாயா. ரப்பே சஹாபிகளுக்கும் நண்பர்களுக்கும் தந்த ஈமானை வலிமையான ஈமானை தாயா. நீ எங்களுக்கு தந்த செல்வங்கள் எல்லாம் மகத்தான செல்வமான அந்த ஈமானை ரப்பே நீ வலிமையானதாக ஆக்கிடுவாயா. கருணையுள்ள ரஹ்மானே, மெய்கால தொழுகைகளை நாங்கள் நியமமாக நாங்களும் எங்களுடைய குடும்பமும் சந்ததிகளும் பேணுதலாக நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு நசீவை தருவாயா. கருணையுள்ள ரஹ்மானே, எங்களை விட வயதிலே சிறியவர்கள் எத்தனையோ பேர் இந்த ரமதானுக்கு முன்னாலே எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். யார்தான் எங்களை விட வயதிலே குறைந்தவர்கள் எத்தனையோ பேர் துன்யாவை விட்டு விடை பெற்று விட்டார்கள். ஆனாலும் கூட நீ எங்களுக்கு ஆவினை தந்து இந்த ரமதானை பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு நசீவை தந்தாய். அல்ஹம்துலில்லாஹ், உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரஹ்மானே, உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ரமதானிலே நீ என்னென்ன பாக்கியங்களை பரக்காத்துகளை வைத்திருக்கிறாயோ அவைகளை எல்லாம் நிறைவாக நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நசீவை தருவாயா. கேட்ட உபதேசங்களை எங்களுடைய வாழ்க்கையில் ஈமானுக்கு உரமாக ஆக்கிடுவாயா. சங்கையான லைலத்துல் கத்ரை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நசீவை தருவாயா. இந்த ரமதானை எங்களுடைய வாழ்நாளில் கடைசியாக ஆக்கிவிடாதே. வாழ்க்கையிலே நாங்கள் இன்னும் ஏராளமான ரமதானை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் அவைகளை எல்லாம் பாக்கியமாக நாங்கள் கழிப்பதற்கும் எங்களுக்கு நசீவை தந்தருள்வாயா. கருணையுள்ள ரஹ்மானே, உங்களுடைய வியாபாரங்களிலே பறக்கச் செய்வாயா. உங்களுடைய உத்தியோகங்களிலே உயர்வை தருவாயா. பொருளாதார ரிஸ்கை விசாலமாக்கி தருவாயா. இந்த பொருளாதாரத்திலே பறக்கச் செய்வாயா. இந்த பொருளாதாரத்தில் எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் பறக்கத்தை செய்திருவாயா. வாழ்வின் எல்லா நிலைகளிலும் ரப்பே நீ பறக்கத்தை இணைத்தருள்வாயா. நீ தந்தவைகளை உன்னுடைய திருப்திக்காக செலவழிப்பதிலே எங்களுக்கு இன்பத்தை தருவாயா. ரப்பே அதற்குண்டான பாக்கியத்தை எங்களுக்கு நசீவாக்கியா. ரப்பே வாழ்க்கையில் எங்களை நீ கஞ்சர்களாக ஆக்கிவிடாதே. ரப்பே நீ எங்களை கஞ்சர்களாக ஆக்கிவிடாதே. தயாள உள்ளவர்களாக எங்களை நீ ஆக்குவாயா. விசாலமான உள்ளத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக்கிடுவாயா. வளமான பொருளாதாரத்தை தந்து நாங்கள் முறையாக ஜக்காத்தையும் சதகாத்துகளையும் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு நசீவை தந்தருள்வாயா. சாலிஹீன்கள் நண்பர்களுக்கும் அல்லாஹ்வே உன்னுடைய தீனியான நல்ல காரியங்களுக்கும் அல்லாஹ்வே செலவழிப்பதற்கும் எங்களுக்கு பாக்கியத்தை தருவாயா. கருணையில் ரஹ்மானே, எங்கள் எல்லோருக்கும் புனிதமான ஹஜ்ஜினுடைய நசீவை தருவாயா. ரப்பே மக்பூலான மக்ரூரான ஹஜ்ஜை தருவாயா. உங்களுடைய திருப்திக்காக செய்யப்பட்ட ஹஜ்ஜாக எங்களுடைய ஹஜ்ஜை ஆக்கிடுவாயா. நாங்கள் எங்களுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து வலிமார்கள் சாலிஹீன்கள் அருளாளர்களோடு நண்பர்களோடு சேர்ந்து நாங்கள் ஹஜ்ஜை செய்வதற்கு எங்களுக்கு நசீவை தந்தருள்வாயா. யா அல்லாஹ், புனிதம் நிறைந்த அந்த சங்கையான காபாவிலே உலகத்தின் எல்லா நபிமார்களையும் எந்த இடத்தில் நீ தவாஃப் செய்ய வைத்தாயோ அந்த இடத்தில் நாங்கள் தவாஃப் செய்வதற்கும் உங்களுடைய அருள் பெற்ற புனிதமான அரபாவிலும் முஸ்தலிஃபாவிலும் மினாவிலும்
பாக்கியம் நிறைந்த அந்த சங்கையான இடங்களிலும் ரப்பே நாங்கள் அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு நசீபை தருவாயா. எங்கள் உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி நிறைந்த பட்டணமா மதீனா முனவ்வரா எங்கள் நாயகத்திற்கு முன்னால் என்று அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலமெல்லாம் நாங்கள் தொழுகையிலே சொல்லக்கூடிய அந்த சலாமை எங்கள் நாயகத்திற்கு முன்னால் என்றும் நாங்கள் சொல்வது எங்களுக்கு நசீபை தாயா, பாக்கியத்தை தாயா. பதில் சலாமை நாங்கள் பெறுவதற்கும் எங்களுக்கு நசீபை தந்திருக்கிறார். நிறைந்தவருடைய திருமணத்தை எங்களுக்கு காட்டினார் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் நாயகத்தின் மீது எங்களுக்கு பூரணமான முஹப்பத்தை தாயா. அவர்கள் மீது அதிகம் அதிகம் ஸலவாத் ஓதுவதற்கும் அவருடைய ஷஃபாஅத்தையும் முஹப்பத்தையும் நிரப்பமாக நாங்கள் பெறுவதற்கு எங்களுக்கு நசீபை தந்திருப்பாயா. வாழ்வின் எல்லா விதமான சோதனைகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயா. நோய் நொடிகளிலிருந்து பாதுகாப்பாயா. வறுமையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயா. கடன்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயா. எங்களை அழுத்தக்கூடிய கடன்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயா. வறுமையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயா. கெட்ட மரணங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயா. விபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயா. உன்னை மறந்த நிலையிலே வாழ்வதை எங்களை பாதுகாப்பாயா. உனக்கு பொருத்தமான நல்ல அமல்களை செய்வதில் எங்களுக்கு இன்பத்தை தருவாயா. உன்னை அதிகம் அதிகம் வெற்றி செய்வதற்கு எங்களுக்கு நசீபை தருவாயா. உன்னிடத்தில் நாங்கள் கேட்டு பெறக்கூடிய உன்னிடத்தில் மக்பூலாகக்கூடிய துவாக்களை செய்வதற்கு எங்களுக்கு நசீபை தருவாயா. விவாதத்திலே எங்களுக்கு சுவையையும் ருசியையும் இன்பத்தையும் தருவாயா. பாவங்களின் மீது வெறுப்பையும் அதை விட்டு விரைவான நசீவையும் தருவாயா. எல்லாருமே எங்கள் எல்லோரையும் சாலிஹீன்களாக ஆக்குவாயா. எங்கள் எல்லோரையும் வலிமார்களாக எல்லோரையும் சாலிஹீன்களாக ஆக்குவாயா. என்னுடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை பாக்கியமானதாக ஆக்குவாயா. என்னுடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட எங்களுடைய ரகசிய வாழ்க்கையை, தனிமையான வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த ரஹ்மானே. உனக்கு பொருத்தமுள்ளவர்களாக எங்களை நீ கபூல் செய்திருப்பாயா. என்னுடைய மனைவி, மக்கள், குடும்பத்தார், எங்களுடைய நண்பர்கள், நாங்கள் நேசிப்பவர்கள், எங்களை நேசிப்பவர்கள் எல்லோரையும் உனக்கு பொருத்தமான சாதிகளாக பேணி ஆக்கிறாயா. அல்லாஹ், என்னுடைய குடும்பங்களிலே நிம்மதியை தருவாயா. எல்லா விதமான சிரமங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான நிலைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து உன்னதமான கண்ணியமான நிலையை ரப்பே நீ ஏற்படுத்தியிருப்பாயா. எல்லாருமே எங்களுடைய குடும்பங்களிலே வயது வந்து இன்னும் மனமுடிக்காமல் ஆண்கள் அவர்களுக்கெல்லாம் நம்முடைய பொருத்தமான ஜோடிகளை கண்ணியமான இடங்களில் ரப்பே நீ ஏற்படுத்தியிருப்பாயா. கருணையாளனே, இரக்கமுள்ள ரஹ்மானே, மனமுடித்து யார் இன்னும் மக்கள் பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சாலிஹான கண்குளிர்ச்சியான மக்களை தந்திருப்பாயா. மனமுடித்து அல்லாஹ் யார் சாலிஹான குழந்தைகளை உண்டாயிருக்கிறார்களோ இந்த தாய்மார்கள் எல்லாம் சுகமான வரையிலே எந்த விதமான சிரமம் இல்லாமல் சாலிஹான மக்களை பெற்றெடுப்பதற்கு நசீபை தருவாயா. என்னுடைய மக்களையும் சாலிஹீன்களாக ஆக்குவாயா. சாலிஹீன்களாக சாலிஹத்தானவர்களாக ஆக்கி வருவாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, மகத்தான கருணை ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ்வே யா அல்லாஹ், இன்று வெளிநாடுகளில், வளைகுடா நாடுகளில், பல்வேறு நாடுகளில் நெருக்கடிகளும் இக்கட்டான நிலைகளில் சூழ்ந்திருக்கிறது ரஹ்மானே. இந்த நெருக்கடியான நிலைகளில் இருந்து அல்லாஹ்வே எங்களுடைய மக்களை நீ பாதுகாத்திருப்பாயா. உலகத்திலே என்றென்றும் வரம்பு மீறுதலையும் அநியாயத்தையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமதியாளர்களுக்கு ரப்பே அவர்களுக்கு நீ தண்டனையை யா அல்லாஹ் நிலையை ஏற்படுத்தி அருள்வாயா. பத்ரீன்களுக்கு வெற்றியை கொடுத்ததை போல் யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சாதாரணமான வெற்றியை நீ தந்திருப்பாயா. உண்மையாளர்களுக்கு நீ வெற்றியை தந்திருப்பாயா. அவர்களுக்கும் உலகத்திலே அநியாயம் செய்வதற்கும் தங்களுடைய ஆயுதங்களை விற்பதற்காக போரை துவக்கி வைப்பவர்களுக்கு ரப்பே நீ தண்டனை வழங்கி அருள்வாயா. திட்டங்களை எல்லாம் தவிடுபடியாக ஆக்குவாயா. அல்லாஹ், இஸ்ரேல் என்ற நாடு அங்கே உருவானதிலிருந்து அந்த பகுதியை எப்பொழுதுமே பதட்டமாக இருக்கிறது ரஹ்மானே. அநியாயங்களை செய்யக்கூடிய அவருடைய அநியாயங்களிலிருந்து ரப்பே நாட்டையும் சமூகத்தையும் நீ பாதுகாத்து அருள்வாயா. ரப்பே நீ பாதுகாத்து அருள்வாயா. வம்பர்களை நீ அடக்கி வைப்பாயா. சத்தியவான்களுக்கு அவருடைய உதவியை செய்வாயா. கருணையில் ரஹ்மானே, எங்களுடைய ஹரம்களை நீ பாதுகாத்து அருள்வாயா. யா அல்லாஹ், இரண்டு ஹரமையும் நீ பாதுகாத்திருக்கிறாய். யா அல்லாஹ், பாக்கியமான பைத்துல் முகத்தஸையும் பாதுகாத்திருக்கிறாய். உலகத்தினுடைய எல்லா மஸ்ஜிதுகளையும், மதரசாக்களையும், தீனி ஸ்தாபனங்களையும் ரப்பே நீ பாதுகாத்திருக்கிறாயா. பல்வேறு விதமான சோதனைகளை கொண்டு மதரசா என்ற பெயரே இருக்கக்கூடாது என்று இந்தியாவிலே ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் சொல்கிறார். யா அல்லாஹ்,
அந்த அளவிற்கு எதிர்நிலைகள் இருக்கக்கூடிய நிலைகளை அல்லாஹ்வே எங்களுடைய மதரசாக்களை, பள்ளிவாசல்களை, கான்கால்களை, தீனி ஸ்தாபனங்களை, உலமாக்களை, சாலிஹீன்களை, நன்மக்களை நீ பாதுகாத்து விடு ரஹ்மானே. நீ பாதுகாத்து விடு ரஹ்மானே. ஈமானுடைய மகிமையையும் அதனுடைய விதையையும் எங்களுக்கு நீ உணரச் செய்திருவாயா. என்னுடைய மகத்துவத்தை புரியும் நசீபை தருவாயா. கருணையாளனே, இரக்கமுள்ள ரஹ்மானே, சங்கையான லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொள்ளும் நசீபை தருவாயா. வாழ்க்கையில் எல்லா பாக்கியங்களையும் நீ எங்களுக்கு தந்தருள்வாயா. எங்களுக்கு கேட்க தெரியவில்லை ரஹ்மானே, ஆனால் நீ கொடுக்க தெரிந்தவன் ரஹ்மானே. நீ கொடுக்க தெரிந்தவன் ரஹ்மானே. உன்னுடைய நாட்டம் ஏற்பட்டு விட்டால் எந்த விஷயத்திலேயும் உன்னதமான நிலை வந்துவிடும் ரஹ்மானே. நெருப்பை தேடி சென்ற மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரப்பே நபுவத்தை கொடுத்த நாயனே. நெருப்பை தேடி சென்ற நபி மூசாவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரப்பே நபுவத்தையும் நபித்துவத்தையும் கொடுத்த நாயனே. அல்லாஹ்வே எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான உயர்வுகளையும் தருவாயா. ரப்பே நீ எங்களை கேவலப்படுத்தி விடாதே, எந்த நிலையிலும் எங்களை இழிவாக்கி விடாதே. கண்ணியமான வாழ்க்கையை எங்களை வாழச் செய்வாயா. கண்ணியமானவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா. ரப்பே யா அல்லாஹ் எங்களோடு உள்ளவர்களையும் எங்களுடைய நண்பர்களையும் நாங்கள் நேசிப்பவர்களையும் எங்களோடு பழகுபவர்களையும் நல்லவர்களாக ஆக்குவாயா. ரப்பே எந்த வடிகட்ட கூட்டத்திலும் எங்களை ஆக்கிவிடாதே. யா அல்லாஹ் உலகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வடிகட்ட ஒரு கூட்டத்தினர் வந்து கொண்டே இருப்பார்கள் ரஹ்மானே. அலங்காரமான வார்த்தைகளை சொல்வார்கள் ரஹ்மானே. உன்னுடைய முன்னோர்களை பழிப்பார்கள் ரஹ்மானே. சஹாபாக்களையும் நாதாக்களையும் நல்லோர்களையும் அவர்கள் மட்டுமாக நினைத்து தாங்கள் தான் உயர்ந்தவர்களை போல் வாழ்க்கையை நினைப்பார்கள் ரஹ்மானே. அல்லாஹ் வடிகட்ட கூட்டங்களின் அடையாளங்களை எங்களுக்கு உணரச் செய்திருப்பாயா. இந்த வடிகட்ட கூட்டங்களிலிருந்து எங்களையும் யா அல்லாஹ் எங்களுடைய சந்ததிகளையும் நீ பாதுகாத்திருப்பாயா. எங்கள் உலமாக்கள் எல்லோரையும் உலமாய ரப்பானியன்களாக ஆக்குமாயா. யா அல்லாஹ் ஜமாத்துல்மாவுடைய சேவைகளை நீ கபூல் செய்திருப்பாயா. யா அல்லாஹ் அதை கொண்டு சமூகத்திற்கும் சரியத்திற்கும் உலமாக்களுக்கும் உன்னதமான சேவைகளை செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை நீ தந்தருள்வாயா. எங்கள் உலமாக்கள் எல்லோரையும் உலமாய ரப்பானியன்களாக ஆக்குவாயா. எங்களிலே வயது முதிர்ந்த பெரியவர்களை எல்லாம் கண்ணியமானவர்களாக ஆக்குவாயா. வயதிலே மூத்தவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடியவர்களாக அடுத்த தலைமுறையிலே உள்ளவர்களை நீ ஆக்கி அருள்வாயா. உன்னுடைய இளைஞர்களை எல்லாம் ரப்பே நீ நல்லவர்களாக ஆக்குவாயா. இளைஞர்களை எல்லாம் ரப்பே நீ நல்லவர்களாக ஆக்குவாயா. எந்த வழிகட்ட கூட்டத்திலும் ஆய்விடாமல் தீனுக்காக அர்ப்பணித்த முன்னோர்களைப் போல் எங்களுடைய இளைஞர்களை ரப்பே நீ ஆக்கி அருள்வாயா. எங்களுடைய அரசின் நிழலில் ஒதுக்குவார்களே அத்தகைய இளைஞர்களாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயா. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா உன்னுடைய தலைமையிலே சொர்க்கத்தில் கொண்டு சேர்ந்திருப்பார்களே இளைஞர்களாக யா அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் எங்களுடைய இளைஞர்களையும் நீ ஆக்கி அருள்வாயா. எங்களுடைய தாய்மார்களை நீ கண்ணியப்படுத்துவாயா. யா அல்லாஹ் உடைய சொந்த காரியங்கள், வீட்டினுடைய வேலைகள், பிள்ளைகளுடைய காரியங்கள், கணவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு தங்களுடைய வேலைகளை மற்றவருடைய வேலைகளையும் செய்யக்கூடிய எங்களுடைய தாய்மார்களுக்கு ரப்பே நீ எல்லா விதமான மேன்மைகளையும் வழங்கி அருள்வாயா. யா அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா விதமான உயர்ந்த குணங்களை கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்துவாயா. வெற்றித்தனமான வாழ்க்கை கொண்டு அவர்களை நீ மேன்மைப்படுத்துவாயா. யா அல்லாஹ் அவருடைய எல்லா விதமான கவலைகளையும் நீக்கி அருள்வாயா. அவருடைய தாய்மார்களுடைய எல்லா விதமான கவலைகளையும் நீக்கி அவருடைய எல்லா விதமான தேவைகளையும் ரப்பே நீ கபூல் செய்திருப்பாயா. யா அல்லாஹ் எங்களுடைய மக்களையும் சிறுவர் சிறுமியர்களையும் எதிர்காலத்தை எல்லாரிடையிலும் பாக்கியமாக ஆக்கி அருள்வாயா. யா அல்லாஹ் யார் யார் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அதிலே நல்ல தேர்ச்சியை வழங்குவாயா. யா அல்லாஹ் யார் யார் வேலைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ பொருத்தமான கண்ணியமான இடங்களில் அவர்களுக்கு சிறந்த வேலைகளை ரப்பே நீ ஏற்படுத்தி அருள்வாயா. வெளிநாடுகளில் உழைப்பதற்கும் சம்பாதிப்பதற்கும் யா அல்லாஹ் மற்றும் பல வேலைகளுக்கு வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கும் சென்றிருக்கக்கூடிய எங்களுடைய உறவினர்கள் யா அல்லாஹ் எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய சகோதரர்கள் யா அல்லாஹ் எங்களுடைய மக்கள் அவர்களை எல்லாம் உன்னுடைய பாதுகாப்பில் ரப்பே நீ ஆக்கி அருள்வாயா. யா அல்லாஹ் அவருடைய காரியங்கள் அனைத்திலையும் ரப்பே உன்னுடைய உதவியை தந்திருவாயா. எல்லாருமே யா அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை நசீபாக்கி அருள்வாயா. திடீர் மரணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயா. கெட்ட மரணங்களை விட்டு பாதுகாப்பாயா. நீண்ட ஹயாத்தை நீ எங்களுக்கு தந்தருள்வாயா. யா அல்லாஹ் உலகத்தில் பிறந்தவர்கள் எந்தாவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு இருந்துதான் ஆக வேண்டும் ரஹ்மானே. ரப்பே எங்களுக்கு நீண்ட ஹயாத்தையும் நிறைவான ஆகியத்தையும் எல்லா பாக்கியங்களையும் வழங்கி அருள்வாயா. ரப்பே எங்களுடைய வாழ்நாளுடைய கடைசி நேரம் மிக மிக முக்கியமான நேரம். அதை கொண்டுதான் ஒரு மனிதனுடைய ஆகிரத்து தீர்மானிக்கப்படுகிறது. யா அல்லாஹ் எப்படி இருக்கிறாரோ அதுபோல்தான் அவருடைய ஆகிரத்து என்று வந்திருக்கிறது. அவருடைய வாழ்நாளுடைய கடைசி நேரத்தை ரப்பே பாக்கியமானதாக ஆக்கி அருள்வாயா. எந்த விதமான கலக்கமோ பயமோ திடுக்கமோ இல்லாமல் ஆனந்தத்தோடு இன்பத்தோடு நாங்கள் கலிமத்து தௌஹீதை முடிந்த நிலையிலே உன்னுடைய மேலான நிர்வாகத்தை பெற்ற நிலையிலே மலக்குமார்களின் சுலபடத்தை பெற்ற நிலையிலே
அல்லாஹ் பரிசுத்த அடியார்களுக்கு நீ தயாரித்திருக்கக்கூடிய உன்னதமான சுவனத்தினுடைய காட்சிகளை எல்லாம் எங்கள் கண் முன்னால் கண்ட நிலையிலே நம்மை ஆனந்தத்தோடு உன்னை சந்திக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை, ஈமானுடைய பாக்கியத்தை, ஹுஸ்னுல் ஃபாத்திமா என்ற அந்த மகத்தான பாக்கியத்தை நம்மை எங்கள் எல்லோருக்கும் நசீபாக்கியருள்வாயா. ஆகிரத்தினுடைய எல்லா விதமான திடுக்கங்களில் இருந்து வரப்பே எங்கள் எல்லோரையும் பாதுகாத்திருள்வாயா. ரப்பே, நாங்கள் கபரை நம்பி இருக்கிறோம், ஆகிரத்தை நம்பி இருக்கிறோம், மரணத்தை நம்பி இருக்கிறோம், மரணத்திற்கு பின்னால் எழுப்பப்படுவதை நம்பி இருக்கிறோம், சொர்க்கத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம், நரகத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம். ரப்பே, உன்னையும் உன் ரசூலையும் நாங்கள் நம்பி இருக்கிறோம், மலக்குமார்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம். ரப்பே, இந்த ஆகிரத்தினுடைய எல்லா விதமான சோதனைகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, எங்களை பாதுகாத்தருள்வாயா. கபருடைய வேதனைகளிலிருந்து ரப்பே எங்களை பாதுகாத்தருள்வாயா. எங்களுடைய குடும்பத்தார்களில், எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய பெற்றோர்களில் யார் யார் எங்களை விட்டு வஃபாத்தாகிவிட்டார்களோ எங்களுடைய கபர்களை எல்லாம் சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்கிறது, சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்கிறது. என்னுடைய துஆவினுடைய மகத்துவத்தை அல்லாஹ்வுடைய பராமரங்களை நீ அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடு ரஹ்மான், அவர்களுக்கு நீ ஏற்படுத்தி கொடு ரஹ்மானே. அல்லாஹ்வுடைய எல்லா விதமான கபரின் வேதனைகளில் இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு உன்னதமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை ரப்பே நீ வழங்கி அருள்வாயாக. எங்களுக்கு சிறந்த தீனையும் சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகிரத்தையும் எங்களுக்கு நசீபாக்கி அருள்வாயா. ரப்பே, நாங்கள் உன்னிடத்தில் கேட்ட பாக்கியங்களையும் தருவாயா, நாங்கள் கேட்காத பாக்கியங்களையும் தருவாயா, நாங்கள் அறிந்த நல்ல பாக்கியங்களையும் தருவாயா, நாங்கள் அறியாத பாக்கியங்களையும் தந்தருள்வாயா. நாங்கள் உன்னிடத்தில் கேட்க தெரியாத உயர்ந்த பாக்கியங்களையும் உனது மகன்களை கொண்டு உனது சன்மானமாக ரப்பே நீ எங்களுக்கு தந்தருள்வாயா. உன்னுடைய எல்லா பாக்கியங்களையும் கேட்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் ஒன்று உலகத்தில் பெரும் தவம் செய்து விடவில்லையா அல்லாஹ், பெரிய விவாதத்துகள் மட்டும் நாங்கள் செய்யவில்லை ரஹ்மான். அல்லாஹ், எங்கள் மீது இறக்கப்பட்டு உனது கருணையால் எங்களுக்கு எல்லா பாக்கியங்களையும் தந்தருள்வாயா. அல்லாஹ், என்னுடைய துஆக்களை எல்லாம் விசேஷமான உனது கருணையினால் ரப்பே நீ கபூல் செய்வாயா. சங்கையான உனது உயர்ந்த திருநாமங்கள், அழகான உனது அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய மேன்மைகளை கொண்டு ரப்பே நீ கபூல் செய்வாயா. எங்கள் உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தின் பொருட்டினால் நீ கபூல் செய்வாயா. மேன்மை மிக்க பத்ரீன் பொருளை பொருட்டினால் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயா. ஆலமீனே, உனது மேலான கியாமத் வரை நின்றடங்கக்கூடிய பேரற்புதமான குர்ஆனுடைய பொருட்டினால் எங்களுடைய துஆக்களை எல்லாம் ரப்பே நீ கபூல் செய்திருவாயா. எங்களுடைய துஆக்களை உன்னுடைய அருளிலிருந்து எங்களை நீக்கி விடாதீர்கள். உன்னுடைய அருளிலிருந்தும் எந்த நிலையிலும் எங்களை நீக்கி விடாதே ரஹ்மானே. ரப்பே, உன்னல்லாது எங்களுக்கு வேறு ரப் இல்லையே ரப்பே, உன்னல்லாது நாங்கள் யாரிடத்தில் அடைக்கலமாக முடியும். யா அல்லாஹ், உன்னுடைய தர்பாரில் நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தையும் ரப்பே நீ கபூல் செய்திருவாயா. ربنا تقبل دعاءنا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم واغفر لنا يا غافر المذنبين واغفر لنا يا غافر المذنبين. اللهم اغفر لنا ذنوبنا يا غفار، اللهم اغفر لنا ذنوبنا يا غفار. اللهم وفقنا بقيام ليلة القدر يا رب العالمين. اللهم وفقنا بقيام ليلة القدر يا رب العالمين. اللهم وفقنا بقيام ليلة القدر يا رب العالمين. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين.